ராஜ்மோகன் வந்துட்டு உண்மையாவே நல்ல ஒரு ஆரேட்டர் தான். என்னை கேட்டா அவர் அந்த ஒரு அவரோட வீடியோஸ்லாம் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒரு உட்காந்துட்டு பேசும்போது அந்த நல்ல ஆர்டிகுலேஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம தலைவரை பத்தியே வந்து மக்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்றாங்கன்னா, ராஜ்மோகன்லாம் ரொம்ப ஆப்டான ஆளு. அது நீங்க கண்டிப்பா நம்ம கட்சியில இருந்து ரெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி வீடியோஸ்லாம். நீங்க ரெடி பண்ணும்போது நீங்களே அந்த ஆளோட அந்த வேர்ட்ஸ் அண்ட் அந்த பவர் அது உங்களுக்கு தெரியும். அது சாரி ஃபார் த இன்டரப்ஷன். மேல அந்த இது போட்டான், திருமாவளவன் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சந்திப்பு அப்படின்னு. நான் தான் ஷேர் பண்ணியிருக்கேனே. சந்திச்சுட்டாங்கன்னே போட்டுட்டான். ஆமா சந்திச்சிட்டாங்க. இதுல ஏதாவது கால்குலேஷன்ஸ் இருக்கா நம்ம பார்க்க வேண்டியது, இல்ல ஒரு ஜென்ரலா மரியாதை நிமித்தம்னு விட்டுறலாமா? நம்மளுக்கு ஜெனரல் calculation மரியாதை இருக்கோ நிமித்தமா இல்லையோ. அவருடைய இதுலப்பா அண்ணன்லப்பா எனக்கு நல்லா ஒரு PMK good book க்கு writer. இருக்கல, இல்ல அடி கவின், வயித்துல அப்படி நெருப்பு இருந்தாலும் கத்திக்கிட்டே இருக்கணும். கவின் அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. எப்படி வந்துட்டு டிசம்பர் 7ஆம் தேதி ஆதவ் டிவிக்கில் வராரான்ட்டு வந்துட்டு ஒரு பேச்சு அடிப்படும் போது அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி இருந்ததோ, அதே மாதிரி இப்போவும் அதே மாதிரி ஒரு இருந்தாலும் அதை இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே அடி இந்த சச்சின் சொன்ன மாதிரி அடி வயிற்றுல வந்துட்டு நெருப்பு கட்டிக்கிட்டே இருக்கணும். அவங்கள அப்படியே பதட்டத்திலேயே வச்சிருக்கணும்டா. அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு ஷோ ரன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அவங்க எப்படி கதறிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பத்தி பாசிட்டிவா பேசணும், நெகட்டிவா பேசணும். பேசாம மட்டும் இருக்கவே கூடாது. அவங்க ஏதாவது நம்மளை அது பத்தி அது நம்ம கதறிக்கிட்டே இருக்கணும். பண்ணவே தேவையில்லை. அவனுங்க ஆட்டோமேட்டிக்கா அதான் பண்றாங்க. அவங்க மட்டும் இல்ல, முதலமைச்சரே அவங்கள நான் கண்டுக்கலன்னு ஒவ்வொரு மேடையும் ஏறி கதறிட்டு இருக்காரு அவரு. ஆமா. அப்புறம் நான் அவர் சுத்தி கதறாரு வளைச்சு பேச கனிமொழி. விரும்பல, நேராவே சொல்றேன். ஒரு தனிப்பட்ட ஒரு நபரின் வெறுப்புனால நம்ம வெற்றியை வந்துட்டு நிராகரிக்கப்படுறதோ தள்ளி போறதோ நடக்கக்கூடாது. அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. நிறைய பேர் அது கொஞ்சம் இன்னும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். அது வந்து கட்சியை வந்துட்டு முன்னோக்கி எடுத்து செல்லாம பின்னோக்கி கொண்டு போறதுக்கான வேலைகள் இதெல்லாம் நிறைய கேள்வி கேட்கலாம், தப்பே கிடையாது. இப்போ வந்துட்டு அவரோட படம் ஒன்று டைரக்டர் வேணாம்னா வேணாம்னு சொல்ல தெரிஞ்ச நமக்கு கட்சியில் ஏதாவது ஒன்று ஒரு தவறுதலாக நடந்தால் கூட அதை போஸ்ட்டாவோ ட்வீட்டாவோ போட்டு கேட்குறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ இங்கே கேட்டு தான் நிறையா மாறி இருக்கு. அதனால வந்துட்டு போஸ்ட்டாவே போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தலைவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதுவும் இல்லாமல் முக்கியமான விஷயம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் 33 வருஷம் சினிமாவில் கிரிட்டிசிசம் ஏற்றுக்கிட்டு தான் இவ்வளோ பெரிய ஆளாக மெருகேறி இருக்காரு. அதே மாதிரியே அவர் ஒரு அரசியல் தலைவராகவும் இதெல்லாம் கேட்டே அவர் மெருகேறுவார்ன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்புறம் சேதுபுரம் அந்த பொண்ணு கேத்தரினுக்கு கொடுத்துட்டாங்க சேது ப்ரோ. நம்ம பேசணும் தலைவர் அறிக்கையில இருந்துச்சு. பார்த்தேன். இணை கொள்கை அவங்க மாநாடுல செயல் திட்டங்கள் சம்பத்குமார் அவருக்கும் செயல் திட்டங்களை சம்பத்குமாருக்கும் கொடுத்தாங்க. சம்பத்குமாரும் வந்துட்டு சம்பத்குமார் கொடுத்துருக்காங்க இணை கொள்கை பரப்பு செயலாளர். அப்புறம் நம்ம ஜெகதீஷ் பிளிஸ் வந்துட்டு இணை பொருளாளர். இல்ல என்னையெல்லாம் கேட்டா அது கரெக்டா, அதுல பெரிய பாலிடிக்ஸ் எல்லாம் பேசுறதுக்கு அந்த பதவியில ஒன்றும் இது கிடையாது. அது ஃபுல்லா கேஷ் ஃப்ளோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஜெகதீஷ் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை தான். என்னை கேட்டா வெங்கட்ராமனுக்கு நல்ல அசிஸ்டா இருக்கும். ஆமா வெங்கட்ராமனுக்கு வந்து நல்ல அசிஸ்டன்ஸ் தான். இணை பொருளாளர் வேற அப்புறம் நம்ம குரு தலைவா, உண்மையாவே அந்த ஆள்லாம் சின்ன வயசுல இருந்து நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு நாளா வந்துட்டு நான் நீ சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கியா சச்சின்? நான் 2014ல படிக்கும்போதுல இருந்து அந்த பாத்தேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் FVFC விஜய் ஃபேஸ்புக் விஜய் ஃபேன்ஸ் கிளப், அப்புறம் வந்து OTFC ஆன்லைன் கிளப். நான் ஃபர்ஸ்ட் ஒன்னு திறந்து வச்சார்ல சச்சின், அப்ப இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். நீயா நானால பேசுவாரா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கத்தி ரீரிலீஸ் வந்துட்டு பண்ணாங்க 2016 நினைக்கிறேன். அந்த டயத்தில் வந்துட்டு வெற்றி தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் போனேன். அப்போ இவர் இருந்தார். அப்புறம் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த சிலை திறந்து வைக்கும்போது ஞாபகம் இருக்கு. ரொம்ப நாளாக ஹேண்டில் பண்ணுறபடி அங்கே தானே சிலையை திறந்தாங்க. வெற்றி தேட்டரில் தானே சிலை திறந்தாங்க. அதுதான் அந்த இதுதான் சொல்றேன். தலைவா போன டைம் இல்ல அது. ஆமா ஓ இல்ல தலைவா கத்தி ரீரிலீஸ்ல வச்சிருந்தாங்க. அந்த பிளாக் கலர் கண்ணாடி போட்டு பேண்ட் போட்டுப்போம். அப்புறம் வேற யாரும் நம்ம வேறு ராம்குமார் ராம் வந்துட்டு ஜாயிண்ட் கோஆர்டினேட்டர் சோஷியல் மீடியாவில் ஏதோ டிவி எம்பி வெங்கட். டிவி எம்பி வெங்கட் உண்மையாவே இன்னைக்கு ஒரு வெங்கட் நல்ல ஒரு டே. என்னை கேட்டா தளபதி வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் லீடர்ஸ் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இங்க இருந்து ஆன்வர்ட்ஸ் அண்ட் அப்வர்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு
February 2 முடிச்சதுக்கப்புறம் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ண போயிடுவார். முடிச்சுட்டு படத்தோட எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் முடிச்சுட்டு திரும்புறதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு வேவ்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும். இல்ல இப்போ இங்க அவர் ஒரு ஸ்ட்ரக்சரே போறாரு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன் சச்சின், அவர் திரும்பி வரத்துக்குள்ள. அப்படிதான். அதான் இப்போ வந்து கட்சி சைலண்டா இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஆதவே போய் யூடியூப்க்கு இன்டர்வியூ கொடுக்குறான்னா தாவேக்கா தான். இப்போ தாவேக்காவை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா டிஎம்கே மீது கேள்வி எழுப்பி உள்ளாருன்ற ஒரு இதுதானே தேவை. இப்போ உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும், ஹைபர்னேஷன் மோட் இல்லாமல். இல்லை சச்சின் என்ன சாரி இல்லை, அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு பொறுப்பு போட்டிருந்தாங்க கோயம்புத்தூருக்கு. நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ அவங்க கோயம்புத்தூரில் அந்த குப்பை கழிவுகள் இதெல்லாம் வந்துட்டு அதை இது பண்ணுறதுக்காக வந்துட்டு ஒரு இது பண்ணுறாங்கல்ல, அதுதான் இங்கே பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் இவங்கெல்லாம் பொறுப்பு போட்டாங்கன்னா அவங்க மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க, அதுக்குண்டான குரல் கொடுப்பாங்க, போராடுவாங்க. இதெல்லாம் அவங்க அந்தந்த இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்கும். இது இனிமேல் வந்துட்டு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். ஆமாம் அதான் இல்லை அதான் ப்ரோ, அவர் தான் ஒரு இது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிட்டார்ல. 2 மாதம் அவர் இல்லைன்னா கூட அவர் வந்து அறிக்கையின் வாயிலாக மட்டும்தான் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாருன்னு தோணுது. இந்த 2 மாதம் கேப்பில் வேற யாராவது வந்து பப்ளிக் பட் பர்சன்ஸ் இப்போ கொடுத்துட்டு உள்ள வந்திருக்கவங்க அந்த 2 மாசம் அமைதியா இருக்க ஸ்டாக்னண்டா முன்ன இருந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆதவ் இஸ் வெரி ஆக்டிவ் பர்சன் தான். இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 இன்டர்வியூ கொடுப்பானா இதுக்கப்புறம். ஆதவெல்லாம் வேலையை ஆரம்பிச்சிருப்பான்டா கவினி கேட்டு. அதுதான் இப்பவே நியூஸ்ல வந்துச்சு. இது சாரி முத்தலீஃப் போட்டிருந்தா சென்னை சிட்டிக்குள்ள ஒரு கம் வித் தி ரோட் மேப் டா. ஓகேவா, அவன் ஒரு அதெல்லாம் போட்டுட்டு தான் இறங்குவாங்க. யூடியூப் இன்டர்வியூவா ஷெட்யூல் பண்ணிருப்பேன். இந்நேரம் 10 இன்டர்வியூவா ஷெட்யூல் பண்ணிருப்பான். டாப் சேனல்ஸ்ல என்ன நடந்துச்சு திரும்ப போட்டு டிஎம்கே இந்த மன்னராட்சி ஒழிக்கிறதுக்கு தான் நான் தளபதியோட சேர்ந்திருக்கேன்னு ஆரம்பம். சச்சின் ப்ரோ, அந்த ஸ்போக் பர்சன் தட்சிணாமூர்த்தி இருக்காருல்ல, அவருக்கு ஏன் போஸ்டிங் கொடுக்கல? இல்ல ஜெகதீஸ்வரன் அவர் பேரு. யார் பேசுறது? ஆண்டனி ப்ரோ. அது நம்ம தெரியல ப்ரோ. சச்சின் தான் போஸ்டிங் போட்டுட்டு இருந்தான். போட்டுட்டு இருக்கும்போது கொஞ்சம் இல்ல கேக்குறேன்டா. மை திந்து போச்சா சச்சினே? தெரியல ப்ரோ, அது நம்ம பொறுத்து இருந்து தான் ப்ரோ பார்க்கணும். அது ப்ரோ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆண்டனி ராஜ் நானும் ஜஸ்ட் ஒரு சட்டைரிக்கலா தான் கேள்வி தான் ப்ரோ. எல்லாத்துக்குமே இருக்கு ஆண்டனி. அது நம்ம பொறுத்து பேசுறாங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நக்கலா போச்சு ஆண்டனி. ஒரே கேள்விதான், வில்ல யாருடான்ற மாதிரி இருக்கு இப்போ. வில்லெல்லாம் யாரும் இல்லடா, சும்மாடா நீ. இல்ல வில்லனா அந்த பாட்டுக்காக சொன்னேன்டா. ஒரே கேள்விதான் எல்லாருக்கும் ஓடுதுன்னு சொல்றேன். இல்ல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கணும் தான். நீங்க கேட்ட கேள்வி நியாயமா. நல்ல ஸ்போக்ஸ் பர்சன், அவர் நல்லா பேசினாரு எல்லா டிபேட்லயும். அதனால தான் கேட்டேன். இல்ல கண்டிப்பா இல்ல, அது பார்ப்போம். கட்சியில இருந்து எதுவும் இன்னும் கொஞ்சம் நாள் பொறுத்து இருந்து டைம் கொடுத்துதான் அது என்னன்னு பார்த்தா தெரியும். இல்ல இது வேலிடான கொஸ்டின் தான். ஓகேவா, ஒரு டிசர்வ்டான ஆளு, அதனாலதான் எல்லாரும் கேட்கறோம். இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு ஏன் கேக்குறீங்க அப்படின்லாம் யாராவது கேட்டாங்கன்னா அவங்கள சந்தேகப்படுங்க. சரிங்களா? ஒன் இயரா உட்காந்துட்டு நீங்க சும்மா நம்ம வந்து இங்க ஸ்பேஸ்ல பேசணும் ஒண்ணு இல்ல, போய் நீங்க யூடியூப் எடுத்து டிவிக்கே பங்கெடுத்த டிபேட் எல்லாம் பாருங்க, அவரு கொடுத்த இன்டர்வியூ எல்லாம் பாருங்க. இவ்வளவு ஒரு கிளாரிட்டியா இப்படி ஒரு டிபேட் ஷோல வந்து அருமையா பாயிண்ட் சொன்னதெல்லாம் இந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கிறவங்க எல்லாம் யாருமே இல்லை. அவர் சூப்பரா பேசினாரு, அவர் டிசர்வ்டு. ஓகேவா, மத்தவங்க எப்படி டிசர்வ்டு அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு வந்துச்சோ அது மாதிரி இவருக்கும் ஒரு பொறுப்பு வந்திருக்கணும். அவ்வளவுதான். நம்ம வந்து இங்க வந்து அவருக்கே வந்துச்சு இவருக்கே வந்துச்சு அந்த கம்பாரிசனே வேணாம், இவருக்கு வந்திருக்கணும். அவ்வளவுதான், இதுதான் மேட்டர். ஒரே நிமிஷம், ஆதவ் திருமாவை சந்திச்ச வீடியோ வந்து நான் தான் போட்டிருக்கேன் மேல போட்டுருவேன் பாருங்க. ஆமா, தந்தை பெரியார் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான விஷயம். அதாவது இதுல என்ன உள்நோக்கா இருக்குமோ அது மேட்டர் இல்ல. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹெல்த்தியா அதுல ஒரு ஹெல்த்தியா தான் பாக்குறேன். ஓகேவா, கட்சி விட்டு போயிட்டாரு, இன்னொரு கட்சியை சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு வாழ்த்து பெற வராரு. அது சகஜமா இவரு பண்றதும் ஒரு சூப்பரான விஷயம் தான். திரும்ப பண்றதும் அதுவும் போயிட்டு இப்படி நம்ம ஒரு கட்சியில இருந்து போயிட்டோம் அப்படின்னு அவரோட வாழ்த்து போய் கேட்டு வாங்கிட்டு வராரு, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். அது ஹெல்த்தி பாலிடிக்ஸ் தான். திருமாவளவன் முகத்துல சிரிப்பு, திருமாவளவன் முகத்துல ரீசன்ட்டா அந்த அளவுக்கு சிரிச்சதே இல்லையா? இல்ல என்னமோ நடக்குது, இந்த கணக்கு தான் நமக்கு புரியல. நல்லது நடந்தா சரி. மேபி அரசியல்ல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கலாம் அவருக்கு. இல்லை கவினை ஒன்று மட்டும் இப்போ ரீசெண்டாக 1 இயராக அரசியலை நம்ம பார்க்குறதுல ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம வெளியில் பார்க்குறது மட்டும் அரசியல் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு.
அதுவே உனக்கு இப்பதான் புரியுதா? இயல்பான ஒரு சாதாரண ஒரு நம்ம சந்திப்பா எங்க கேல்குலேஷன்னா யாராவது ரொம்ப டேஞ்சிபிளா எவிடென்ட்டா போய் மீடியாக்கெல்லாம் தெரியுற மாதிரி போய் பார்ப்பாங்களா? சாதாரணமான ஒரு 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 வாழ்த்து பெற்றுட்டு வர ஒரு மரியாதை நிமித்தமா. ஏன் எனக்கு அவர் நல்ல நடுவர் வெளியே விஷயம் வந்ததுக்கு தான். அப்புறம் ஆனா முன்னாடி ஆ போனா இது பின்னாடி வரேன்ற சரி ப்ரோ மாதிரி தெரிகிறான் தான். சரி ப்ரோ இவர் ரங்கராஜ் பாண்டேயோட இன்டர்வியூ இப்போ பார்த்தேன் நான். இந்த இன்னைக்கு உள்ள இதை வச்சு பேசிட்டு இருந்த இதெல்லாம் பார்த்தேன். அதில் லாஸ்ட்டு சொல்கிறாரு, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய திமுக ஆளுங்கட்சி அதிமுக மற்ற கட்சியில் உள்ள மிக முக்கியமான ஆட்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் வந்துட்டு அப்ரூவல் கொடுக்கணும். இவர் அவரோட பேக்ரவுண்டு இந்த இது எல்லாமே நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இவர் தான் தளபதி தான் வந்துட்டு இல்ல இது பண்ணிட்டு ராஜு இருக்காரு ப்ரோ, அப்படிங்கிற மாதிரி இவரோட அப்ரூவலுக்காக வெயிட் நான் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா யோசிக்கலாம். ஆக்சுவலா அந்த அணித்தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர் அந்த அணித்தலைவர்களை கூட மாற்று கட்சி ஆட்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு ப்ரோ. ஏன்னா இப்ப நிறைய விஎம்ஏ ஆட்களுக்கு மாவட்ட செயலாளர் போட்டாரு சரியா, அவங்க எல்லாருமே இப்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் உழைச்சவங்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுத்துட்டாங்கன்றது அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களோட உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம் அது. இப்போ இந்த அணித்தலைவர்கள் 20 அணி ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. அந்த 20 அணியுமே வந்துட்டு மாநில பதவி. அந்த மாநில பதவிக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவர் வந்து திராவிட கட்சியா இருக்கட்டும், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி இந்த வாய்ப்பு மாதிரி இருக்கு. எடுத்து போட்டு இன்னமும் கட்சியோட உட்கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. என்ன நினைக்கிறீங்க சேத் ப்ரோ? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணிடுறேன். கொஞ்சம் இன்னொரு ஆக்டிவிட்டியில பேரலா இருந்துட்டேன். இல்ல சாரி ப்ரோ, நம்ம அண்ணன் அணித்தலைவர்கள் ஒரு இருக்காங்கல்ல ப்ரோ, ஒரு நியூஸ் பார்த்தேன், பிடிஆர் வரதா ப்ரோ. இருக்கு ப்ரோ அதெல்லாம் சும்மா போட்டிருந்தது. ஏங்க அதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஃபன்னுக்கு நம்மளே போட்டிருக்காங்க. கிளப்பி அது விட்டு சும்மா ஃபன் ஃபன்னுக்கு பண்றது. போட்டது. அது காலையில இல்ல சொன்னது. சிடிஆர் வராரு பிடிஆர் ரைமிங்கா இருக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம உதயநிதி ஃபைட்டா வராரு போனா அப்படின்னு கொத்தடிமைங்க சும்மா லைட்டா பதறதானுங்க பார்த்துட்டு. இல்ல சேத் ப்ரோ, போட்டு என்ன அது அது சொல்றேன்னா போட்டு வந்துட்டு நம்ம இது ஜாலி அணித்தலைவர்கள் பண்றதுக்காக இருக்காங்கல்ல யாரோ சேத் ப்ரோ, போட்டிருக்காங்க. ஆமா நம்ம ஆமா அணித்தலைவர்கள் இருக்காங்க. அணித்தலைவர்கள் எஸ். வந்துட்டு மாற்றுக் கட்சியில இருந்து வர அஹ், ஆட்களுக்காண்டி அணித்தலைவர்கள் பதவியெல்லாம் ரிசர்வ்டுன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு வந்துட்டு செயல்படுறதுக்கு ஒரு பதவி தேவைப்படுதுல்ல. இப்போ வந்துட்டு ஒரு முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் மந்திரி இந்த மாதிரி ஒரு ஆட்கள்லாம் நிறைய பேர் வர்றதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அதோட கேட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு, ஃப்ளட் கேட்ஸ். அதனால வந்துட்டு இனிமே ஜாயின் பண்றவங்களுக்கு நீங்க பதவி கொடுக்கறதா இருந்தா கொடுத்து தானே ஆகணும். அதனால இந்த அணித்தலைவர்கள் பதவியை ஒதுக்கி அவங்கள வந்துட்டு அந்த மாதிரி மாநில பதவியில செயல்பட வைப்பாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். இருக்கலாம் இருக்கலாம். அது தெரியல, எனக்கு அதை பத்தின பெரிய கிளாரிட்டி இல்ல. மேபி இருக்கலாம். சரி, அதாவது வந்து எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ம். இவங்க நம்ம மக்களை கொஞ்சம் பொலிட்டிசைஸ் பண்ணி, இப்போ நம்ம இதுலயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் அணி எடுத்துட்டீங்களோ, மாநில லெவல்ல ஒரு பொறுப்புக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்ம இதுலயும் சில ஆட்கள் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறது, அது அந்த கரெக்டா வந்து இப்போ ஒரு 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 ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ இது நடத்துனதுன்னா அதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஏன்டா மியூட்ல போட்டு விட்டீங்க? கவினோ சுரேந்தர் ப்ரோ கை தூக்குங்க டக்குன்னு. நான் தான் சாரி மியூட் போட்டேன். சாரி. நீ ரொம்ப அந்த மாதிரி பேசுறதா இருக்குது. ஃபீல் பண்ணிருக்கான் போல கவின. மேபி அந்த இதை நான் கீழே பொலிட்டிக்கல் வச்சேன். எக்ஸ்பீரியன்ஸுக்காக இது பண்ணலாம். நம்ம சைட்ல இருந்துமே நம்மளுடைய விஎம்ஐல இருந்த ஆட்கள்லயுமே ஒவ்வொரு அணியிலையுமே நல்ல திறமையான சில ஆட்கள், அதாவது மீதி தொண்டர்களை வந்து வழிநடத்தக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த அரசியல் அனுபவம் கொஞ்சம் வேணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் அது எவ்வளவு தூரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. இன்னும் அணிகள் நம்மளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. பட் அந்த அணிகளுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குதுங்கிறதும் அது வரும் நாட்கள்ல தெரியும். அது நீங்க சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஒரு கிளியர் பிக்சர் அந்த ஏரியால இல்ல. விங்ஸ்ல வந்து இன்னும் ரொம்ப ஒரு கிளியர். அடுத்தது விங்ஸ் தான் டச் பண்ணுவாங்க, பாத்துக்கிட்டே இரு. ஆமா, அடுத்து அணி சார் பண்ணி தான் எனக்கு கேட்டீங்கன்னா வேற எல்லாமே கவர் பண்ணிட்டார் ப்ரோ மேக்ஸிமம். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் அவரு விட்ட மாதிரி தெரியல. இல்ல இப்போ இந்த கட்டமைப்பு உள்ள இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அணி, அதுல எல்லாம் ஆதவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமா? ஆர் ஒன்லி ஃபார் எலெக்ஷன்? இல்லையேடா, நான் அதை பத்தி பேசுவோமா? ஒன்றும் இல்லை. இனே கேட்டா நான் சரி பேசுறதானே. ஏன் டெபுட்டி கொடுக்கலன்னு நேரடியாவே டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரியா உள்ள புல் பண்ணி
அவர் வேலை பார்க்குறாரு, அவர் எலெக்ஷனுக்கு வேலை பார்க்குறாருன்னா பார்த்துட்டு போட்டோம். ஆனா அதுக்குன்னு ஒரு தனியா ஒரு போஸ்ட் பண்ண தேவையில்லாம டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரியா போட்டு விட்டுருந்துருக்கலாம். ஏன்னா இன்ன வரைக்கும் கட்சிக்கு டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி போடல பாத்தியா? ஆமா ஆமா ஒரு கட்சிக்கு மினிமம் 3 4 டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி இருப்பாங்க. இன்ன வரைக்கும் நம்ம கட்சிக்கு அதுல ஒண்ணு கூட போடல. அதுவும் இன்னும் அப்பாயின்ட் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்கு அவருக்கு. ம் 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 இப்போ இன்னைக்கு அது நிர்மல்குமார் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ அது அப்படி கிடையாது சுரேந்தர் இல்ல ப்ரோ. ஒரு சச்சின், கட்சியோட நான் இரு கட்டமைப்பு. சொல்லிடுறேன். டெபுட்டினா நீ அப்போ இது வந்து நம்ம பேசுறதுனால சொல்லல. சிடிஆர் சிடிஆர் இல்ல இல்ல டெபுட்டி அவர் தானே? வந்து டிடிஆர் டெபுட்டிக்கு ஐடி விங்குக்கு. ஐடி விங் புஷி ஆனந்துக்கு கீழே வந்து இருக்கணும்ன்றதுக்காக மேபி ஒரு தனி டீமா அவனை ஃபார்ம் பண்ணி கட்சிக்கே போட்டுக்கலாம்ல. இல்ல ராஜேஷ் ப்ரோ, கட்சிக்கே டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி இருப்பாங்க. இப்போ வந்து தெரியும் தெரியும் தெரியும். விசிகே பிசிக்கலே 10 பேர் இருக்காங்க. ஆமா அந்த மாதிரி 10 தான். பேர் இருக்காங்க. இப்போ அவர் விசிகேல ரவிக்குமார் மட்டும்தான் ஜெனரல் செக்ரட்டரி. அவருக்கு கீழே எத்தனை பேர்? ஆலூர் ஷானவாஸ், நம்ம இப்ப இருக்க ஆதவ், அப்புறம் வன்னியரசு, எத்தனை பேர்? அந்த மாதிரி நம்ம கட்சியில ஜெனரல் செக்ரட்டரி போட்டா நல்லா கோஆர்டினேட் பண்றதுக்கு அது ஈஸியா தான் இருக்கும். இதுக்கான பதில மோனிஷ் சொல்லுவான். ஐ மீன் இதுக்கான பார்வை என்ன பார்வை அப்படிங்கிறது மோனிஷ் இப்போ புதிதாக நம்மோட இணைந்துள்ள மோனிஷ் இப்பதாங்க வந்தேன். மாங்க் ப்ரோ வந்து வேற வேலையா பிஸியா வந்தா இருக்காரு. சும்மா பொறுப்பு கொடுத்தா சும்மா இருக்க கூடாது. இல்ல தெரியல இல்ல இங்க சையத் ப்ரோ ஸ்பேஸுக்கு நல்ல வந்துட்டேன்னு செய்தி சொல்றான். இப்பதான் வந்தேன். ப்ரோ நல்ல செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கா சையத் ப்ரோ. நான் கொஞ்சம் பேசுவாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க bro. பேசணும். ஒன்றும் இல்லை, ஒரு இந்த ஏன் வந்து ஆதவர்ஜுன் அவர்களை வந்து ஏன் துணை பொதுச் செயலாளர்களா போடல அப்படின்னு சொல்லிட்டு தானே கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்ல நினைக்கிறேன். லைக் இப்போ கொஞ்சம் ரீசென்ட்லி நடந்த குழப்பங்கள் நமக்கே தெரியும் இல்லையா? சப்போஸ் ஐ மீன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமி அவன் அண்ட் பொதுச் செயலாளருக்கு அவங்களுக்குள்ள உள்ள அது என்னன்றது நமக்கு சரியா தெரியாது. அந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் இருந்த டைம்ல இப்ப வந்து வந்தோடனே இவருக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு கொடுத்தாங்கனாக்க இன்னும் வந்து குழப்பங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆகையால தேர்தல் ரிலேட்டடான ஒர்க்ஸுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துக்கிற மாதிரி பண்ணும்போது தான், ஏன்னா அவரோட பேக்ரவுண்டா அதுதான் இல்லையா? லைக் இந்த சென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸா தானே அவரோட கம்பெனிலாம் வச்சிருக்காரு. அதனால அந்த ஒரு இது கொடுக்கறது எனக்கு ரொம்ப கரெக்டா தான் தோணுது. எடுத்தோடனே அந்த ஒரு பொறுப்பு கொடுக்கறத விட இந்த பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கும்போது அவங்கவுங்க இதை மட்டும் அவங்க பார்ப்பாங்க. ஃபுல் கண்ட்ரோல் வந்து தலைவர்கிட்ட இருக்கும் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா ஸ்ட்ராட்டஜிஸ வந்து பிரிச்சு ஆதவ் தலைமையில கொடுத்துருக்க அவசியம் இல்லைல்ல ப்ரோ? அப்படி நீங்க சொல்ற மாதிரி சொல்லுவீங்க? இல்ல அவர் அதில் தானே ஸ்பெஷலிஸ்ட். அதுதான் இப்போ ஆக்சுவலி இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் போல்டா பேசக்கூடிய ஆளு. மற்ற கட்சிகளுடைய கூட்டணி விஷயங்கள் ஏதாவது வரும்போதும் சரி, எதுவா இருந்தாலும் முன்னெடுத்து செல்லப்படுறதுக்கு கரெக்டான ஆளா இருப்பாரு. அதனாலதான் அது போட்டிருக்காங்க. நீங்க அது கொடுத்துட்டாக்க பயப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த சென்ஸ் நீங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான ஆள் வந்து நம்மகிட்ட இல்ல. ஜான் ஆரோக்கியசாமின்றது வந்து பேஸ் ஃப்ரண்ட்ல வரப்போறது இல்லை. அவரு பேக் எண்ட்ல தான் ஒர்க் பண்ண போறாரு. அப்படிதான் இருந்துச்சு. பட் ஃப்ரண்ட் எண்ட்ல ஓப்பனா ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆள் இப்ப சப்போஸ் எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. ஐ மீன் கூட்டணி கட்சிகளை டீல் பண்றதா இருக்கட்டும், அல்லது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி டீல் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒருத்தர் இருப்பாங்க. அதுதான் முக்கியமா தேவை. இப்போ நெக்ஸ்ட் 1 இயருக்கு அந்த இது ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் அது கொடுத்துருக்காங்க. கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் வந்து பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் ஆட் பண்ணிட்டே போறதை விட, ஏன்னா அதனால வந்து இப்போ நீங்க வந்து அவங்களோட பொறுப்புகள் வந்து பெருசா இருக்காது. ஆனா இது வந்து ஸ்பெஷலிஸ்டான ஒரு பொறுப்பு கொடுக்கும்போது அவங்க அந்த இதை வந்து ப்ராப்பரா செய்வாங்க அப்படின்ற ஒரு இது. இல்ல ப்ரோ, அது ஏன் இந்த பொறுப்பு ஸ்பெஷலிஸ்டா கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அவரோட வாய்ஸ் ஆஃப் காமன் கூட நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கனாலதான் ஸ்பெஷலிஸ்டா இது ஒதுக்கியிருக்காங்க. இதுவே ஆமா, இதுவே அது பண்ணப்படலைன்னா கூட ஏன்னா இன்னைக்கு அவர் கட்சி துண்டே. இப்போ அவர் வந்துட்டு பார்ட்டியில அவர் பார்ட்டி மெம்பர், ஆக்சுவலி பார்ட்டி மெம்பரா இருக்கா, அப்படி அடிப்படை உறுப்பினராக இருக்கா. அப்படி இன்னைக்கு வந்து அந்த ஜெனரல் செக்ரட்டரி ஃபார் எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி, அது எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்கன்றப்போ அதுதான் அது. அவர் இதில் பெருசாக டிஸ்கஸ் பண்ண ஒன்றும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் இந்த 1 இயர் பில்டப் டு தி எலெக்ஷனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஜான் கூட சேர்ந்து பண்ணுற மாதிரி தளபதி வந்து பிளான் பண்ணியிருப்பா. அப்படி அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், கண்டிப்பா கண்டிப்பா.
இன்னொன்னு ராஜ்மோகன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை பரப்பு செயலாளர்ங்கிறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு பதவி. நீங்க பேக் ஏடிஎம்கே பீரியட்ல வந்து நீங்க ஜெயலலிதாமா வந்தது ஸ்டார்டிங் இது வந்து அவங்களுக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சான்சஸ் கிடைக்கும். இந்த சென்ஸ் கட்சியோடைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் முன்னிறுத்தி பேச போறதே அவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பொறுப்புகள் நிறைய இருக்கு. அது அப்கோர்ஸ் அவங்க நல்லா பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை, ஏன்னா நல்ல பேச்சாளராக இருக்கக்கூடிய பட்சத்துல நல்லாவே பண்ணுவான்ற வந்து கொடுத்துருக்காங்க. அது முக்கியமான பதவி. கொள்கை பரப்பு செயலாளர் தான் வந்து எல்லா தேர்தல் பரப்புரையா இருக்கட்டும் அல்லது எனி பொதுக்கூட்டமா இருக்கட்டும், அவரோட பங்கு வந்து மிக முக்கியமான பங்கா இருக்கும். ஒரு டிவி டிபேட்லயே ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண முடியலடா. அக்செப்ட் பண்ணா வெளியே தூக்கி போடுது. எதுவும் பக்கா சுரேந்தர் ப்ரோ? இல்ல எனக்கு அக்செப்ட் பண்ண முடியுது. ரேவந்த் நான் அக்செப்ட் பண்றேன். ஸ்பீக்கர் ஃபுல்லா இருக்கு. யாராவது ஒருத்தர் கீழே அனுப்புறேன். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க? ஓகே ப்ரோ, நான் இறங்கிக்கிறேன். நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் இப்பெல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல. அவனுக்கு தான் குழந்தை குழந்தைய பாக்குறதுக்கு குழந்தைலாம் பிறந்திருக்கு, சொல்லவே இல்ல. குழந்தையா? அவனுக்கே முதல்ல சொல்லல. கல்யாணம் அடுத்த வாரம் சொன்னாங்க எக்ஸ்பைரி யாரும். ஆமா இனிமேதான் கல்யாணமே. அடுத்த வாரமா? யாருக்குடா எக்ஸ்பைரி? உனக்கு கல்யாணமா? குழந்தை பேர் என்னடா? ரஜினிகாந்தா? டேய், நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஜனவரியில வந்து குழந்தை பிறந்திருக்கு, பேர் இந்த மாதிரி வச்சிருக்கேன்னு ஒவ்வொரு பேர் வச்சு நான் ஒவ்வொரு ட்வீட் போடுவேன்டா, ஒவ்வொரு ஐடியில வருஷத்துக்கு ஒரு தடவை. அது என்னன்னு பார்த்தா அந்த ட்வீட் ரீச் ஆகி போச்சுடா. நீங்க ஆஃப் த டாபிக் பேசுனீங்கன்னா சுரேந்தர் ப்ரோ க்ளோஸ் பண்ணிடுவேன்ற இங்கதாண்டா இருக்கேன். இப்போ அடுத்த கட்ட செயல்முறைகள்ல என்னவா இருக்கும் சுரேந்தர் ப்ரோ, சைது ப்ரோ? அடுத்து டிஎம்கே பொளக்கிறது தான் பிளானே. மன்னராட்சியே மண்ணாங்கட்டி ஆட்சியா மாத்த போறாங்க. நீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து பெரியார் தான் எங்களோட தலைவருக்கே தலைவர், அவங்கள பத்தி பேசுறவங்கள பத்தி நாங்க மதிக்க கூட மாட்டோம், நீங்க பிரச்சாரத்துக்குலாம் போவீங்களான்னு கேட்டா அதுக்கு பதிலா காணும். ஆனா February 6ஆம் தேதி வந்து எலெக்ஷன், February 8ஆம் தேதி வந்து ரிசல்ட் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிருக்காரு. கேக்குதா? February 5ஆம் தேதி எலெக்ஷன், 8ஆம் தேதி ரிசல்ட். நீங்க எலெக்ஷன் கமிஷனே சொல்லிருக்காங்கடா. இது என்னடா அவர் எதுக்கு தனியா சொல்றாரு? அவர் அதேதான் பிரஸ்ல சொல்லிட்டு போறாரு. பிரஸ் கேட்ட ஒரு கேள்வி கூட அவர் பதில் சொல்லல. ஆனா அவர் என்ன, உனக்கு ஸ்டாலின் தெரியாதா? அவர் வந்து மாத்தி யோசின்னு சொல்லி ஒரு கேம் இருக்கும்டா விஜய் டிவில. அவர் அது சூப்பரா ஆடுவார்ரா. அது நீ அவர் மட்டும் சிவகார்த்திகேயன் கூட விளையாண்டு இருந்தா அப்படின்னா எல்லா பிரைஸையும் வாரி குடிச்சிருப்பாரு. அவர் சொல்லுவா ஆல்ரெடி டோல்டட் தெரியும்ல. டேய் சச்சில, கிரீன் ஹவுஸ் கேசஸ், குளோபல் வார்மிங் பத்தி கேட்டனா எங்க செயற்குழுல இது பத்தி நாங்க முடிவெடுத்திருக்கோம் அப்படின்றாரு. ஆர் யூ ஏத்திஸ்ட்? புரியல. யாரா நீங்க எல்லாம் ஏத்திஸ்ட்? ஏண்டா உங்க கட்சி கொள்கையில ஏதோ ஒண்ணு கேக்குறாங்க, இங்கிலீஷ்ல கேக்குறாங்க, அதுக்கு கூட பதில் தெரியல. ஆனா அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் பேப்பர்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது வேற விஷயம். அது படம் பார்த்துருப்பாப்டிடா. கட்சி கொள்கைலாம் கிடையாது. இவனை கட்சி கொள்கைன்னு சொல்லல. அது ஏத்திஸ்ட்னு கேக்குறது வந்துட்டு ஒரு ஐடியாலஜி ரிலேட்டட் தானே. அது அவர் கட்சி கொள்கைன்னு இல்லாம புரியுது சம் ஐடியாலஜி ரிலேட்டட் தானே. ஏத்திஸ்ட்ங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க ஏதாவது ஒரு சூழ்நிலை. ஏத்திஸ்ட் தெரியலன்னா கஷ்டம் செய்ய ப்ரோ. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் செய்ய ப்ரோ. புரியல. அந்த இல்ல சச்சின் 945 தமிழ் எப்படி சொல்லுவ? 945. 945 எந்த ஊர்லயாவது 9450 கேள்விப்பட்டிருக்கேன். இது யாரு? அவரோட புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? புலியாத்தாடா ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான்டா அந்த மாதிரி சொல்றவன். தெரியும். திஸ்டிங் தட்டிங் அவர்தானே? அவன் இல்ல, டாம்னு ஒருத்தர், ஸ்ரீலங்கா இருந்து ஒருத்தன், டாம்னு ஒருத்தன், எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். அவன் வந்து ஸ்ரீலங்கா க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன பண்றான்? எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் சைது ப்ரோ. இப்போ வந்து 974 974 மாண்டா அவன்.
ஏதோ எக்ஸ்பீரி சுஹைல் ஏதோ முப்பத்தி சுஹேல் ஏழு ஏதோ சொல்ல இல்லை வந்தான்டா, நடுவுல நீ ஒரு ஏதோ நிமிஷம், நான் ஒரு சொல்லிட்டு முக்கியமான கேள்விடா சையத் ப்ரோ இருக்கிறதோட. சையத் ப்ரோ, இப்போ நடக்கிற நிலவரங்கள்லாம் பார்த்தோன்னா, இப்போ ஆதவர்ஜுனா போயிட்டு எனக்கு இந்த மாதிரி போஸ்டிங் எனக்கு வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிக்க போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து திருமாவளவன் கிட்ட போயிருக்காரு. ஸோ அப்போ மீட் பண்ணும்போது அவரை யோசிக்க வைக்காதா? இப்போ நடக்கிற செயல்முறைகள் அதெல்லாம் யோசிக்க வைக்கும்ல கண்டிப்பா. என்ன யோசிக்க வைக்காதா? என்னன்னு யோசிக்க வைக்கும், புரியல. நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நம்ம போலாமா அப்படிங்கிற ஒரு இது ஏதாவது யோசிக்க வைக்கும்ல. அதோ வந்து சேர்ந்ததாலேயே போலாமா அப்படிங்கிறது ஒன்றும் அர்த்தம் கிடையாது. இது அது அதோ அர்த்தம் கட்சிக்குள்ள இல்லதான். இருக்கும் போதே ஆனா இல்ல வந்து அவர் ஒரு கட்சியில இருக்கும் பொழுதே அதை வந்துட்டு என்டர்டெயின் பண்ணியிருந்திருக்கலாமே. அப்போ அதை அது மேட்ரு கிடையாது இவனே. அப்பெல்லாம் நீங்க டக்குன்னு இந்த இல்ல சந்திப்பெல்லாம் மனுஷ அதெல்லாம் பெரிய இயல்பு வந்து இல்லடா. மனுஷ இயல்பு வந்து இருக்கிற இடத்த விட மனசை பறக்கிறதுக்கு. கொஞ்சம் சத்து போட்டுன்னு பேசாத, புரியல இல்லாம. இது சரி ஒரு சரி மரியாதை சொல்லுங்க. நிமித்தமான சந்திப்பு, அவ்வளவுதான். ஜஸ்ட் அவர் வந்து இவருடைய குட் புக்ல எப்பவுமே இருக்காரு. அவரு ரொம்ப பிடிச்ச பர்சனாலிட்டி. திருமாவளவன் வந்து ஆதரவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பர்சனாலிட்டி. அவருக்கு அந்த கட்சியில பயணிக்கும் போதே ஒரு நெருங்கிய ஒரு அண்ணன் மாதிரியான ஒரு 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 நட்பு இருக்குது, ஒரு பாசம் இருக்குது. அதனால அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட பாரு, விசிகேவியோ அல்லது திருமாவளவன் அவர்களையோ அவர் வந்து எந்த விதத்திலும் நெகட்டிவாவோ தப்பாவோ பேசல. அவர் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணிட்டு என் பாயிண்ட்ஸ் என்ன, நான் என்ன நினைச்சேன், எதை நினைச்சு செஞ்சேன், அதுக்கு வரவேற்பு இல்லை அல்லது சம்திங் வந்துட்டு மற்ற ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படிங்கிறது மட்டும் தான் சொன்னாரே தவிர்த்து அவருடைய தலைவரை வந்து அவர் அந்த டைம்ல வந்து எதுவுமே தப்பா பேசல. ஸோ அப்போ அவரு ஒரு இதை நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்துட்டு ஒரு ஒரு நல்ல விஷயம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒருத்தர் வந்திருக்கு வெளியில வர்றோம் அப்படின்னா, நான் திட்டிட்டு தான் வரணும், நான் சொன்னதுதான் சரி, மீறி அவங்க சொல்றது எல்லாம் தப்பு. இப்ப எப்படின்னா எளிய எக்ஸாம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்ப எப்படி கார்த்திகரவங்க வந்து தளபதி பத்தி திட்டினாலும் ஒரு பழக்க தோஷம் அப்படிங்கிறதுக்காக சூழல் நீ போய் ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு கோவஸ்ட் வாங்கிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி. ஓகேவா? இல்ல இப்போ நான் கேள்வி கேட்டா, நான் என்ன கேள்வி கேட்டாலும் என்ன வந்து இப்படி பரி லாக் பண்ணுவீங்கன்னா எதுக்கு கேள்வி கேட்கணும்? புரியுது இல்ல எனக்கு. எக்ஸாம்பிள் அப்படி சொல்லுங்கடா, இல்லை ஒரு இவனே. புரியுது. இங்க பாரு, இல்லடா நீ ஒரு சுஹேலு, விஷயம் நீ இப்ப ஒன்று பாரு. ரொம்ப ரொம்ப சாதாரணமா நீ ஒன்று செய்ய திங்க் பண்ணுவனே. இஃப் இட் இஸ் a calculated மூவ், calculated மீட்டிங், அஜெண்டா பேஸ்ட் மீட்டிங்னா இவ்வளோ டேஞ்சிபிளா எவிடென்ட்டா யாரும் பண்ண மாட்டாங்க. இது பேசிக் உனக்கு புரிஞ்சா சரின்னு இல்ல தோணுது. சுஹேலு, இப்ப நீ செய்யத் நீ ப்ரோ வந்து வந்து ஒரு இவ்வளவு பெரிய லாங்கா வியூகம் சொல்றாருல, வளர்த்துட்டு இருக்கிற அது. இவ்வளவு லாங்கா சொல்றீங்க. நான் சொல்றேன், அவன் போனது காரணம் டிஎம்கே டென்ட்டுக்குள்ள ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அவ்வளவுதான். அவனோட இன்டென்ஷன்ஸ் வந்துட்டு அவன் நோபல் இன்டென்ஷனா இருக்கலாம், தன்னுடைய முன்னாள் தலைவரை பார்க்க போயிருக்கலாம். ஆனா டிஎம்கே கூடாரத்துக்குள்ள வந்துட்டு என்ன இவன் இங்கிட்டு போயிட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கான், இது சரியே இல்லையே, இது வந்துட்டு அது பை ப்ராடக்ட். ஆமா ஆமா, அது பை ஆமா. அப்ப ப்ராடக்ட். என்ன, அது அப்புறம் என்ன என்ன definitely. சொல்லுவாங்க, திருமாவளவனா நீங்க டக்குன்னு நீங்க தீல இறங்குங்க அப்படின்னுவாங்க அவங்க. அது வந்துட்டு அவன் அதுக்கு புஷ் பண்றதுக்கு தான் எனக்கு தோணுது. அக்னி பிரவேசமா, ஆமா, அக்னி அது அவங்க பிரவேசம். வந்துட்டு அந்த அது பேர் என்ன, அஹ், அதான் சொல்றேன்டா, நீங்க அவர் வந்து டிஎம்கேக்கு தான் விசுவாசமா இருக்காருன்னு நீங்க எப்படி காட்டணும்? திரும்ப விஜய் வந்துட்டு ஒரு சனாதன சக்தின்ற எனக்கு தோணுது அப்படின்னு அவர் திரும்ப பேட்டி கொடுப்பாரு. வேற இவங்களுக்கு ஐயோ, அதெல்லாம் அவர் சொல்லவே ப்ரோ, மாட்டார். அதுக்கெல்லாம் வன்னி அரசு இருக்குது, ஒரே ஆல்பு ஒரே சானவாசு. நிமிஷம். சண்டை விகடன் என்னால பொய்லாம் பேச முடியாது அப்படின்ட்டு. விகடன் புக் விழாவை சனாதன சக்தி எல்லாம் சேர்ந்து நடத்துதுன்னு சொன்னாரா சொல்லலையா? ஓ, விகடன் சொன்னாரு எல்லா டைம்ல சொன்னாரு சொல்லிட்டாரா? சொன்னாரா சொல்லலையா? சொன்னாரு. அப்படியா? ஓகே 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 ஓகே, ப்ரோ, சொல்லியிருந்தாருன்னா அந்த அது ஆளு வந்து வந்துட்டு, நான் திரும்ப சொல்றேன், அந்த ஆள்லாம் ஹி லாஸ்ட் இஸ் ரெஸ்பெக்ட். அது எப்போ வந்துட்டு நம்மள வந்து சனாதனி அப்படிலாம் டேர்ம் பண்ண ஆரம்பிச்சா அப்படியோ, அவருக்கு டிஎம்கே சைட்ல வந்து ப்ரெஷர் அதிகமாகி போச்சு. அதனால வந்துட்டு புதுசாக வந்த ஆளு எல்லாத்தையும் தூக்கி பிஜேபி பெயிண்ட் அடிச்சு விட்டு, அவருக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு அரசியல் வந்து இந்தியா கூட்டணியில இருந்துட்டு நான் சனாதனத்தை எதிர்க்கிறேன் அப்படி. ஆனா தமிழ்நாட்டு சனாதன எதிர்ப்புக்கு சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அவர் ஆமா வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம், வச்சிருக்காருல்ல. நீ தப்பு கிடையாது, திடீர்னு வந்துட்டு அது எதிர்க்கப்பட வேண்டிய அவர் ஒண்ணுதான். வந்து ஆனா சோல் தமிழ்நாட்டுல ப்ராப்பர்ட்டிஷிப். அது ஆனா வந்து எங்களுக்கு எங்கும் தமிழ்நாட்டுல கிளைகள் கிடையாது. இல்ல, ஆனா தமிழ்நாட்டுல தலித்துக்கு எதிராக என்ன வன்கொடுமை நடந்தாலும் அதை கண்மூடிக்கொண்டு சனாதனத்தை எதிர்ப்பதுன்றது வந்துட்டு அது அவர் பண்ணிக்கிட்டோம். அது அவர் அது பண்றதுனால சனாதன ஆதரவு. அதுதான் சனாதன ஆதரவு. என்ன 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 நடந்தாலும், அதாவது ரொம்ப சிம்பிள் சச்சின். உனக்கு வந்துட்டு ஒரு காமன் அஜெண்டா அல்லது ஒரு பிரைமரி அஜெண்டா இருக்குது அப்படின்னு வையேன். அதை அச்சீவ் பண்ண போற ப்ராசஸ்ல என்ன நடந்தாலும் நான் வந்துட்டு இது பண்ணிக்கிடுவேன். லைக் கம் வாட் மே, நான் எல்லாத்துக்கும் டர்ன் அ பிளைண்ட் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை நோக்கி தான் நான் போவேன் அப்படின்னு எடுத்துக்கிற நிலைப்பாடு. ஒரு கூட்டணியை காப்பாற்றணும், கண்டிப்பா இது இந்த இந்தியா கூட்டணியை சனாதன சக்திகள் உடைக்க நினைக்கிறாங்க
அதுக்கு நீங்க கொடுக்கிற விலை என்ன? மாநிலத்தில் என்ன அக்கிரமங்கள், அராஜகங்கள், அநியாயங்கள் நடந்தாலும் வாய் மூடி செவிசாய்த்து அது 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 அந்த வாட்டுக்கு 3 அது குரங்கு போய்கிட்டு இருக்கட்டும். 3 குரங்கு ஆமா, பிக்கு தான். கட்சிக்குடி அவ்வளவுதான். கட்சிக்குடி கட்டிட்டு வந்தாலே அதை திமுக காரர்கள் என்று சொல்லிட இல்ல முடியாது. ஆனா ஏன்னு கேட்டா நான் எனக்கெல்லாம் எதிராக பேசிட்டா ஷாக்கிங்கே இந்தியா கூட்டணி உடைஞ்சிடும். எனக்கெல்லாம் அதுல ஷாக்கிங்கே இல்லை தெரியுமா சேது ப்ரோ. அது முன்னாடி நம்ம இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னப்ப நான் ஷாக்கா இருந்திருப்பேன். அது இப்பெல்லாம் அந்த ஆளு வந்துட்டு டிஎம்கேவோட ரொம்ப லேட் தான். பிஆரா செயல்படுறாருன்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆமா, அவர் டிஎம்கேவுடைய பிஆரா செயல்படுறாரு. அவருடைய எம்எல்ஏ அவர் பேர் என்னது, ஆளூர் வன்னியரசு. ஷானவாஸ், அவர் ஆளூர் ஷான். திமுகவாவே செயல்படுறாரு. அவரு அவருக்கு அவர் அப்ப சந்திரமுகி தலைவர் தான் ஓட்டை அவரு கிடைக்குது. சந்திரமுகியாவே மாறிட்டாரு அவரு. இல்ல ஆமா இப்ப போய் நீங்க ஆதவ் வந்து மீட் பண்ணதுல டபுள் பெனிஃபிட் இருக்கு. டிஎம்கே அறிவாலயத்துல என்ன தெரியுமா பேசுவாங்க, இங்க பாருங்க ஆதவ் காலையில அந்த கட்சியில போய் இந்த பொறுப்பு வாங்கிட்டு திருமாவளவனை வந்து ஈவினிங் அந்த பார்த்துருக்கான். கட்சியில போய் இந்த அப்ப திருமாவளவனுக்கு இதுல உடன்பாடு இருக்கா? திருமாவளவனை அதிகமா வாட்ச் பண்ணுங்க, ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மாதிரி எங்களுக்கு ஒரு அதுதான்டா இன்டெலிஜென்ஸ் கவின ரிப்போர்ட் மேட்ரு. கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்னன்னா அந்த சீட் ஷேரிங்க்கு வந்துகிட்டு ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருக்காங்க இவங்க. அவரு ஷானவாஸே இன்டர்வியூல என்ன சொல்லியிருப்பானா, சீட்டு தரலன்னா நாங்க கூட்டணியிலே இருக்க மாட்டோம்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் சும்மா நதீர். அவர்லாம் நான் சொல்றேன் டிஎம்கேவா நதீர், மாறி ரொம்ப நாள் ஆச்சுடா. அவெல்லாம் அப்படியே டிஎம்கேவா நதீர் அவங்க என்ன சொல்றாங்க, 25 சீட்டுக்கு ஒரு சீட்டு கம்மியானாலும் கூட்டணியில இருந்து வெளியே வந்துரும். இதே வாயி அப்படி 6 சொல்லல. இல்ல இல்ல சீட்டுக்கு இல்ல அப்படி சொல்லல. இங்க பாருங்க, இப்ப நான் ப்ரிசைஸா சொல்றேன். அதாவது எப்படின்னா 25 சீட் எங்களுடைய எதிர்பார்ப்புன்னு சொன்னது வன்னியரசு. அது அவருடைய கருத்துன்னு தலைவர் நெக்ஸ்ட் டே இல்லை. நான் வன்னியரசு பத்தியே பேசல. நான் ஆளூர் ஷானவாஸ் பத்தி பேசிட்டு இருக்கேன். ஆளூர் ஷானவாஸை பத்தி நான் வந்து சொல்றேன். அவர் சொன்ன ஸ்டேட்ல லெட் அஸ் பி ஸ்பெசிபிக் வித் ஸ்டேட்மெண்ட். அது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லல. ஆளூர் ஷானவாஸ் என்ன சொன்னார் அப்படின்னா, போன தடவை அதாவது வன்னியரசு இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு அவர்கிட்ட கேட்கறாங்க. இன்டர்வியூ சொல்றாரு, அது என் தலைவர் சொல்லிட்டாரு வன்னியரசுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், போன தடவை கையெழுத்து போட்ட மாதிரி அவ்வளவு ஈஸியா கையெழுத்து போட்டு வந்துட மாட்டோம். அதை மட்டும் இல்ல ப்ரோ, எங்களால உறுதியா சொல்ல முடியும். லெட்ஸ் பி மோர் ஸ்பெசிபிக் சைட் ப்ரோ. இரட்டை இலக்கத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது கஷ்டம்ன்ற மாதிரி தானே ப்ரோ சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லி சம்திங் லைக் சொல்லிட்டு இருப்பாங்க, அது வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த மாதிரி அது இப்பவுமே என்னால வந்து அடிச்சு சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. நிச்சயமா எங்களுக்கான பலமும் தெரியும், எங்களுக்கான தேவைகள் டிமாண்டும் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். ஆளூர் ஷானவாஸ் வந்து அந்த இன்டர்வியூ சொன்னார். 25ங்கிற ஸ்பெசிபிக் நம்பரை சொன்னது வன்னியரசு, அது அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சொல்லிட்டாரு. அது அவருடைய கருத்து. அப்படிதானே கேம் ரொம்ப நாளா ஆடிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்லிட்டு அது அவர் கருத்துன்றது தானே கேம். ஆமா. அப்ப அந்த இதுல வந்து கொஞ்ச நாள் ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாரு. பேசு நான் சொல்லும் போது பாஷாபாய் அங்க இதை வச்சுட்டாங்க, பாம்பு வச்சுட்டாங்க, வைக்கட்டும் திரும்ப டே போதுண்டா சொன்னா, இல்ல ப்ரோ எனக்கு என்ஜாய்மெண்டா இருக்குது, நான் விட மாட்டேன் அப்படின்ட்டாரு இவரு. அப்புறம் சரியான கம்பேரிசன். 10 பக்கத்துக்கு ஆதவ் என்ன பண்ணா, வச்ச பாம்பை டிஃப்யூஸ் பண்ண மருந்து வெடிக்க வச்சுட்டான். கொடுத்தாரு. உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகும்போது எங்கால ஆகக்கூடாதா, ஆட்சியிலையும் அப்போ பேசட்டும் இல்ல பாம்பு வச்சா பரவாயில்லைங்க, அந்த பாம்பு டிஃப்யூஸ் பண்றதுக்கு ஒரு 10 பக்கம் அறிக்கை வேற, அது படிக்க வேற முடியல. ஆமாங்க, அது வேற நதீர் கரெக்ட். 10 பக்கத்துக்கு இருக்கிற வரைக்கும் அறிக்கையா விட்டுட்டு இருந்தாருப்பா பாவம் அந்த மனுஷன். ஆமா, சுத்தி அதுல என்ன சுத்தி அதுல என்ன இருக்கும் தெரியுமா, நான் திமுக விசுவாசமா தான் இருப்பேன், எந்த தவறும் செய்ய மாட்டேன், திரும்ப மணிலாம் டென்ஷன் ஆயிட்டாரு. பத்திரிகையாளர் பேசிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர் கூட்டணி உடைக்க என்னங்க வேலை வேண்டி கிடக்குது? ஏங்க நீங்க உங்க கட்சியால வந்து பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நாங்க வந்து சனாதனம் உள்ள நுழைஞ்சிருச்சு, சனாதனம் இதை உடைக்க பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல பியூட்டியே அதுதான். ஆக்சுவலா வந்துட்டு நீங்க விகடன் புக் ரிலீஸ் அப்ப கூட விசிகேயோட டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரி ஆதவ் தான். கரெக்ட் தானே சேது ப்ரோ? ஆமா, சந்தேகமே இல்ல. அப்புறம் அவரே சொல்றாரு சனாதன சக்தி சேர்ந்து நடத்துனே. என்னடா சொல்றீங்க, உன் கட்சி ஜெனரல் செக்ரட்டரி தான்டா தலைமை தாங்குறான் அந்த ஃபங்க்ஷனுக்கு. அத மறந்துட்டேனே. ஐயோ, மண்டமால இருந்த கொண்டைய மறந்துட்டேனே. சந்தான சொன்னால அப்ப டைமண்ட் யார் எடுப்பா? நாங்க எல்லாரும் சந்தோஷமா நேர்ல போயிருக்காரா? நேர்ல போய் வாழ்த்து வாங்கியிருக்காரா? ஆமா நைட் எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தாருல, சம்பந்தம் இல்லாம. அதுக்கு நைட்லாம் வரும் ஸ்டேட்மெண்ட்.
ஆமா தூங்கிட்ட அப்புறம் வரும் டேய் இதுல பண்ணி போடுவாரு லென்த்தியா அதுவும் நிறைய லென்த்தியா விஷயங்கள் போடுவார் கேள்வி படிக்கிறதுக்கே டைம் ஆயிடும் ஏன்னா லென்த்தி உனக்கு ஒரு பியூட்டி தெரியுமா? போன வருஷம் என்ன பண்ணிவிட்டான் ஒரு செய்தியாளரு, திமுக சார்பா பேசுறீங்களா? நான் திமுக காரனா, நான் திமுக ஆமா காரனா டென்ஷன் ஆயிட்டு சொல்லுங்க. இருப்பாப்புல ஏதோ அது ஏர்போர்ட்லயோ ஏதோ வேங்கை ஒருத்த வெயில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இதுக்கு செக்ரட்டரியேட்டுக்கு வெளியிலன்னு நினைக்கிறேன். வேங்கை வெயில் சம்பந்தமா பேசிட்டு இருக்கும் பொழுது அதான் அரசு 23ல யாரையும் காப்பாத்த நினைக்கலன்னு சொல்லியிருந்தாரு அந்த டைம்ல. அப்போ அதாவது அரசுக்கு யாரையும் காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி பண்ணல, ஒரு தலைபட்சமா அந்த இதை நடத்தல சார், அரசுக்கு யாரையும் காப்பாத்த வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கறத நாங்க நம்புறோம்னு சொல்லிட்டாரு. இவர் சொல்லிட்டாரு சார் நீங்க திமுக கார மாதிரி பேசுற மாதிரி இருக்குது நீங்க பேசுறது, அது எப்படிங்க நீங்க திமுக அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் இதாயிட்டார். அது அவர் சுயமரியாதையை அப்படி உடைச்சு சொல்லல. சிட்டிக்கு கோவம் வந்த அது மாதிரி ஆயிட்டாரு. எப்படிங்க இல்ல அது எப்படிங்க நான் திமுக காரனா, நான் திமுக காரனான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா திமுக காரன் மாதிரின்னு தானே சொன்னாரு அவரு, மாதிரின்னு தானே சொன்னாரு. நீங்க திமுக காரனாவே பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படி சொல்லலையே. அப்படி நீங்க சொல்லி இந்த மாதிரி சொல்றது ஒரு திமுக காரன் எப்படி பேசுவாப்லையோ, இப்ப ஒரு திமுக கூட்டம் அரசு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லிடுவாப்ல இல்லையா. பாரபட்சம் பார்க்காமல் அரசு யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும், அரசுக்கு எந்த உள்நோக்கமும் இதில் இல்லை, தவறு எங்கு யாரு செய்திருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ he sounded similar to அந்த டிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வாய்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது அவன் பத்திரிகையாளர் கேட்டேன், எனக்கு என்னமோ அந்த பத்திரிகையாளர் கேட்டது ரொம்ப பெரிய தப்பா தெரியல. மேபி அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர்மெண்டா சார் அரசுக்கு ஆதரவா பேசுறீங்களா அப்படி கேட்டு சொபிஸ்டிகேட்டட் வேல இன்னும் கொஞ்சம் புட் ஃபார்வர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஸ்டில் தட் கொஸ்டின் வாஸ் நாட் ராங். அது வேற டைமென்ஷன்ல கேட்டிருந்துருக்கலாம் அவர் எதிர்பார்க்கறாரு தெரியல. சார் நீங்க ஆளும் அரசுக்கு ஃபேவரா பேசுற மாதிரி தெரியுது, இது அப்படி கேட்டிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் அதை அவர் வேற மாதிரி ரிசீவ் பண்ணிருப்பாரோ இன்னும் தெரியல. திமுக கார மாதிரி பேசுவீங்கன்னு அவர் ட்ரிகர் ஆயிட்டாரு பயங்கரமா. ஆனா கரெக்டா தானே ப்ரோ கேட்டிருக்கா? அப்படி திமுக காரரா சரின்னு தான் நானும் சொல்றேன், அப்படிதான் பேசியிருக்காரு. திமுக கார மாதிரி தான். இல்ல அது மாதிரிங்கிற வார்த்தை அவருக்கு கோவம் வந்து மாதிரிங்கிற வார்த்தை அவருக்கு பிடிச்சிருக்காது. திமுக மாதிரி என்ன திமுக காரணம் நானும் திமுக விஷால் மாதிரி கத்திட்டு போயிடுவாரு. என்னப்பா திமுகவுக்காக ஓடா தெரிஞ்சிட்டு இருக்கிறேன், என்னைய போய் மாதிரிங்கிற நீ, அப்படி என்னடா எனக்கு மரியாதை இருக்கு. அண்ணே அந்த வீடியோ பாத்தீங்களா? அது வந்து ஏதோ பொங்கல் விழால திருக்குறள் போட்டி ஜெயிச்சுட்டு அந்த சர்டிபிகேட் வாங்கிட்டு போய் அப்பாட்ட காட்டுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. அவரும் வாங்கி சுத்தி முத்தி பாக்குறாரு என்ன போட்டிருக்காங்க. பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். சரி 2026 கூட்டணி என்ன பாசிபிலிட்டி? லைக் பிஜேபியும் என்டிகேயும் போகுமா, பிஜேபியும் ஏடிஎம்கேயும் போகுமா? அது என்னன்னு தெரியலடா. இங்க அவங்க அண்ணாமலை ஏன் இன்னும் மாநில தலைவர் பொங்கல் அந்த டயத்துல செலக்ட் பண்ணிடுவாங்க, இன்னும் ஏன் செலக்ட் பண்ண தலைவர் பொங்கல் இல்ல பொங்கலுக்குள்ள மாநில தலைவர் பொங்கலுக்குள்ள செலக்ட் பண்றாரு சொன்னாங்க. பைலா படி 3 வருஷம் தான் ராஜேஷ். அதுதான் ஆயிருச்சு தானே, 3 வருஷம் ஆயிருச்சு. அப்போ அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது பொங்கலுக்கு மாநில தலைவர்கள் இந்த லிஸ்ட் தான் சொல்றதா சொல்லியிருந்தாங்க. ஆனா இத்தனை நாள் அது இன்னமும் அதை அறிவிக்காம இருக்காங்க. அது ஒரு இழுபறியாவே போயிட்டு இருக்கு. அதுதான் ராஜேஷ் நான் சொல்றேன், தவளப்பாடியார் மனசை குளிர்விக்க பாஜக மாநில தலைவரை மாத்தி பாஜக ஏடிஎம்கே கூட்டணி போச்சுன்னா இப்போ. ஆனா நான் ஒன்னு பார்த்தேன் விக்கிபீடியால, போன அசம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கே ஒரு டவுட் வருது. கொங்கு ஏரியால டாமினேஷன் பண்ணதுக்கு காரணம் உண்மையாவே ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி கூட்டணினால தானா, இல்ல ஏடிஎம்கே தனியாவே அந்த டாமினேஷனை நிகழ்த்தி? இல்ல ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி கூட்டணினால தான். அப்படி இருக்கும் பட்சத்துல அதுல சில ஏரியாஸ் அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் சைடு மட்டும்தான், இங்க சைடு என்ன பிஜேபி தனியா கழட்டிட்டாங்க. இல்ல நான் முழுசா முடிச்சிடுறேன். அப்படி உண்மையாவே அந்த ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி மேஜிக் ஒர்க்கா இருக்கும் பட்சத்துல இப்போ ஏடிஎம்கே தனியா வர்றான் அப்படின்னா அது எந்த அளவுக்கு டேமேஜை உண்டு பண்ணணும்னு அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த ஃபியர் ஃபேக்டர் எடப்பாடியாருக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா கொங்குல மட்டும்தான் சீட்டு போன வாட்டி 66 சீட்டு ஜெயிச்சாங்க. இல்ல அதுல சச்சின் இன்னொரு ஃபேக்டர், நீ இந்த எலெக்ஷன் எடுத்துக்கிட்டேன்னா பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, அந்த காஸ்ட் ஓட்டு அந்த சின்ன இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நமக்கு பாக்குறப்ப சின்ன இதா தெரியும். அதெல்லாம் ஆனா ஒரு சில ஏரியாக்கள் ஒர்க் ஆகக்கூடிய மக்களவை தேர்தல் பத்தி பேசுறீங்களா? ஆமா மக்களவை தேர்தலை தான் சொல்றேன்.
மக்களவை தேர்தல் அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் ராஜேஷ் ப்ரோ. அதை விட்டுருங்க, அதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம். நம்ம 2021 தான் யாட்ஸ்டிக்கா எடுத்துக்க முடியும். இதுல இப்போ அந்த என்டிஏ கூட்டணி தொடருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்டிஏ கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்கல்ல இந்த ஜெனரல் எலெக்ஷனுக்கு. அதே என்டிஏ கூட்டணி 26 அசம்பிளி எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தி சிரிச்சிடும் ப்ரோ. நான் உங்களுக்கு அது வேற இது வேற இல்ல ப்ரோ. சச்சின், அது நான் உனக்கு இப்படி சொல்றேன். திருப்பியும் வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டணி வச்சா அவங்க திருப்பி அதே மேஜிக் பண்ண முடியாது கொங்குல. அது இப்போ ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லுவ. ஒரு ஆளா? யாரு? அவர்தான் மணியா? மணியா? கரூரா? அது இல்ல சச்சின், நான் அது கரூர் நான் சொல்லல. கரூர் வந்து கண்டிப்பா அவன் தான் சச்சின். அதெல்லாம் ஒண்ணு, நாம என்ன பேசினாலும் அவன் தான், நம்ம என்னதான் பேசினாலும் ஓகேவா. ஆனா அது இப்ப மேபி அவன் கரெக்டா எலெக்ஷன் வரப்ப உள்ள தூக்கி வைக்கிறாங்கனால இவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ஏடிஎம்கே பிஜேபி திருப்பி கூட்டணியோட போய் நின்னா அது வந்து இட் வில் கிவ் an upper hand for டிஎம்கே தான். இப்ப நீ ஏடிஎம்கே தனியா நின்னாலுமே திரும்ப அந்த தனியா கொங்கு நின்னா அதை சீல் மேஜிக் பண்ணிடுவாங்க. பண்ணிடுவாங்க. தனியா நின்னா அதை மேஜிக் பண்ணிடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லடா. இல்ல அப்படி ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. அது இல்லாம செந்தில் பாலாஜி வந்து கொங்கு மண்டலத்திலே ஒன்றும் கழட்டிடலாம் முடியாது. அவன் கரூர்ல ஸ்ட்ராங் அவ்வளவுதான். இல்ல சுரேந்தர் ப்ரோ, ஒன்னு சொல்லவா? பிஜேபி கிளைம் பண்றாங்க, நான் கிளைம் பிஜேபி என்ன சொல்றான் தெரியுமா? இப்போ நீங்க ஸ்டேட் அசம்பிளில ஜெயிச்ச சீட்ஸ்ல எங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கனால மட்டும்தான் கொங்கு வந்து அவளை ஈஸியா கிளைம் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா அங்க 66 சீட்ல சேலமும் கோயம்புத்தூரும் ஸ்வீப்பு சுரேந்தர் ப்ரோ. கோயம்புத்தூர்ல ஒரு சீட்டு டிஎம்கே போர்டுல சுரேந்தர் ப்ரோ. அதெல்லாம் கோயம்புத்தூர்னா எவ்வளவு பெரிய சிட்டி, ஒரு சீட்டு பிஜேபி இல்லாம அம்மா இருக்கும்போது அம்மாவோட ஏடிஎம்கே வேற சுரேந்தர் ப்ரோ. சச்சின், நான் இருந்தாலுமே சொல்றேன் எப்பயுமே ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா. இல்ல அது நான் ஒத்துக்கிறேன். அது இல்லைன்னா நான் சொல்லவே மாட்டேன். எப்பயுமே அந்த சைடு ஏடிஎம்கே ஸ்ட்ராங் தான். அதுக்குன்னே ஒரு 3-4 பேர் அந்த இடத்துல இருப்பாங்கடா சச்சின். ஸோ ரொம்ப நாளாவே ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க. ஆனா பிஜேபி கூட சேர்ந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்டரா ஒர்க் ஆச்சு. ஆனா இப்ப இல்லைனாலும் திரும்ப அது ஒர்க் ஆகும். ஏன்னா அவங்களுக்கு எப்பவுமே அது ஒர்க் ஆயிருக்கு, திரும்பவும் ஒர்க் ஆகும். அது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த சைட்ல. இல்ல நான் சரி பாப்போம். டுவர்ட்ஸ் எலெக்ஷன் வந்து இல்ல நமக்கு அந்த ஒரு ஆள் ஏதாவது பண்றாங்களான்னு பாப்பாங்க. அந்த ஒரு ஆளை செக் வச்சிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஆளுக்கு ஆப்போசிட்ல செக் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க மற்ற மூவும் நடக்கும். இல்ல அதான் கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி எந்த மாற்றமும் இருக்காது. அந்த கூட்டணியில சிந்தாம செதறாம கட்சிகள்லாம் 26 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுவான். யாருமே வெளியே வர போறது கிடையாது. பிஜேபி ஏடிஎம்கேவா இல்ல ஏடிஎம்கே தனியாவும் இல்ல பிஜேபி என்டிகேவா, இதுதான் சரி மேட்டர். நம்ம சரி தனியா சச்சின், தான் அதை விட நம்ம கட்சி இப்ப என்ன பண்ணும் 2026ல அதான் சொல்லு. நம்ம கட்சி வந்து தளபதியை வந்து முதல்வர் வேட்பாளரா ஏத்துக்கிற எல்லா கட்சிகளுக்கும் வரவேற்பு உண்டு. ஓகே, இது வந்து முதல் பாயிண்ட். அவர் வந்து தனியா தான் களம் காண்பார் என்னைய கேட்டேன்னா. இன்னைக்கு ஏன்னா பாசிபிள் அலையன்சஸ் இன்னைக்கு தேதிக்கு ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் ஸ்பீக்கிங் தேர் இஸ் நோ பாசிபிள் அலையன்சஸ் ஃபார் அஸ். ஏன்னா ஏடிஎம்கே ஒத்துக்க மாட்டான். ஏடிஎம்கே நம்ம தலைமையின் கீழ் வர்றதுக்கு ஒத்துக்க மாட்டான். அவருமே ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரு சொன்ன ஒரே பாயிண்ட் தான், பவர் ஷேரிங். ஓகே, அப்படி அவங்க ஏடிஎம்கே ஒத்துக்கிட்டால் என்டிகே கூட போறது ஒண்ணுதான், பாலங்காலத்துல குதிக்கிறதும் ஒண்ணுதான். அதனால என்னைய கேட்டேன்னா இன்னைக்கு தேதிக்கு தேர் இஸ் நோ அலையன்சஸ்டா. நம்மளுக்கு இல்லடா அலையன்ஸ் இல்ல. இல்ல அலையன்ஸ் இல்லாம நம்ம தனியா போறோம். நம்ம ரிசல்ட் வந்து எப்படி வரும்னு மோர் ஆர் லெஸ் நமக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டடி நமக்கு தெரியுது. ஓகேவா? ஐ பிலீவ் அத பத்தி நம்ம எதுவும் இப்போதைக்கு பேச வேணாம். வேலையே வந்து ஒரு ஆனா திமுக காரர் இப்ப ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல ஒரு கட்சி அவுட் கன்ஃபார்ம். அது அநேகமா அதிமுகவா தான் இருக்கும். அதோட என்ன சொல்றது, ரிஃப்ளெக்ஷன் எப்படி தெரியும் அப்படின்னா, டிஎம்கே மேல கூடிய ஆல்ரெடி அதிருப்தியில வந்துட்டு இப்ப வாங்கியிருக்க பர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு 8 to 10% அடி ஆயிடும். ஆல்ரெடி இருக்கிற அதிருப்தினால ஆல்ரெடி ஏடிஎம்கேல சரியான தலைமை இல்லை அப்படிங்கிறது தான் இங்க முதல் தரப்பு வாதமா நம்ம சொல்ல போறோம். அப்படிங்கும்போது ஏடிஎம்கே மேலேயும் நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு 2ஆம் தரமா தான் அவங்க வந்துட்டு பேசுறாங்க. ஓகேங்களா? சரியான ஒரு ஆட்கள் வந்துட்டு அங்க இருந்து பேசுறதுக்கு கொஸ்டின் பண்ற லெவலுக்கு யாருக்குமே பவர் ஆஃப் வாய்ஸ் பயங்கரமா அடிக்குது. விஜய் எஸ் மியூட் பண்ணிக்கங்க ப்ரோ. ஒரு பேசட்டும், அப்புறம் நீங்க பேசுங்க.
கண்டிப்பாக நான் ஜென்ரலா மட்டும் தான் சொல்லுவோம். நம்மளுமே வந்துட்டு ஏடிஎம்கே வந்துட்டு நம்மளும் அந்த அம்மா இருந்த வரைக்கும் நம்மளும் வந்துட்டு ஏடிஎம்கே தான் ஓட்டு போட்ட ஆளுக தான். ஆனா இன்னைக்கு அண்ணன் களத்துக்கு வரும்பொழுது நம்ம அண்ணனை ஜெயிக்க வைக்கிறதுக்குண்டான விஷயத்தை தான் நம்ம முதல்ல முன்னிறுத்த முடியும். ஓகேங்களா? அதனால எந்த காலத்திலயுமே என் குடும்பம்லாம் எந்த காலத்திலயுமே டிஎம்கேக்கு ஓட்டு போட்டது கிடையாது. சரிங்களா? இன்னைக்கு இல்ல நேரத்துல நம்ம இல்ல ஒரே ஒரு கரெக்ஷன். அதாவது இங்க நம்பங்கிறது இங்க பாதி பேர் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான், பாதி பேர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் இருப்பாங்க. நான் என்னைய பத்தி நம்ம மட்டும் தாங்க சொல்றேன். நான் யாரையும் வந்துட்டு நீங்க இல்ல போட்டீங்க தப்பா நம்பன்னு பேசினா சொன்னீங்களா? மட்டும் தானே விட்டுரும். நான் என்னைய பத்தி நான் அதாவது என்னுடைய விஷயத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுல உங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு அது நல்லா புரியும். அதுக்காக டிஎம்கே போட்டவங்க தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இருந்த கருத்துக்கள் வேற. ஆனா இன்னைக்கு அன்னை வரும் பொழுது யாரை முன்னிறுத்துறோம்? எல்லா பேருமே யாருக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் அதுதான் நம்ம எல்லாருமே வந்துட்டு ப்ரிஃபர் பண்றோம். ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஸோ ஏடிஎம்கேக்கு சரியான தலைமை பவர் ஆஃப் வாய்ஸ் அப்படிங்கிறது இல்லைங்கிறனால, ஏன்னா யாரு அப்படிங்கிறதுலயே அவங்களுக்குள்ளே 4 அணிகள் இருக்கு ஒரே கட்சிக்குள்ள. அந்த ஒற்றுமை இல்லாதனாலதான் போன எலெக்ஷன்லயே அவங்க தோத்ததுக்கு முக்கிய காரணமே. அவங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க, அதனால தோத்தாங்கிறதெல்லாம் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா சப்பக்கட்டு பேச்சு தான். 26க்கு அப்புறம் அது 8 ஆயிரும் ப்ரோ. ஆமா 8 ஆயிடும். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு பிஜேபி வந்துட்டு டெல்லியில வந்துட்டு போன வீக் டியூஸ்டேவோ வெனஸ்டேவோ வந்துட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2-3 பேர் வந்துட்டு டெல்லியில போயிட்டு அவங்க தலைமையில வந்து பிஜேபி தலைமையில இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒருங்கிணைப்பாளர்கள்ட்ட வந்து பேசியிருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 months டைம் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? நிதானமான டைம் கேட்டிருக்கிறாங்க அலையன்ஸ் பத்தி. ஓகேங்களா? இது வந்துட்டு அபிஷியல் நியூஸ். அப்படிங்கும்போது இது வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிஜேபினால தனிச்சு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு எம்எல்ஏ வந்துட்டு முழுசா ஜெயிக்க முடியல. எம்பி இருக்கிறது பிரச்சனையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? அதுல வந்து இல்ல நீங்க பாத்தீங்கன்னா சொல்றதுல வந்து எனக்கு ஒரே ஒரு சின்ன இது இருக்கு. அவங்க டைம் கொடுத்துதான் இவங்களை வந்து நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. இல்ல இவங்க ஆக்சுவலா பிஜேபி அவங்களுக்கு இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள சொல்லி வர்றதுக்கு இந்த நீடு முடிச்சிடறேன். இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு இந்த நீடு இருக்கு. பல வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆஃப்டர் கருணாநிதி வந்து வெளியே வந்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மாவுமே இனிமேல் பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிஜேபி அந்த அம்மா வச்சதுக்கு அப்புறம் தான். ஆனா ஜெயிச்சுட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா ஜெயிச்ச 6 மாசத்துலயே அந்த அம்மா முடிச்சிட்டானுங்க. ஓகேங்களா? அந்த அம்மா பதவியில இருக்கும்போது இறக்க போறாங்கிறது எனக்கு மனசளவுல தெரியும். ஆனா 6 மாசத்துல சாவாங்கிறது யாராவது எதிர்பார்த்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு திட்டமிட்ட செயல்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இல்ல அதெல்லாம் வேண்டாம். இல்ல ஓகே. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஜஸ்டிபிகேஷனுக்காக ஜஸ்ட் ஒரு பாயிண்டா மட்டும் சொல்றேன், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணி பார்க்கலாம். சோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய தலைமையில தான் வரணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அம்மா இருக்கும்போது அது பண்ண முடியாது. சோ இந்த இடத்துல நீங்க பாயிண்டை யோசிச்சுக்கலாம், கம்யூனிகேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது ஏடிஎம்கேக்கு உள்ள வேண்டிய ஒரு 10%, இவங்களுக்கு விழக்கூடிய ஒரு 8%, அது டோட்டலா வந்துட்டு இங்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? சீமானுக்கு ஆல்ரெடி பேசி பேசி தலைவன் வந்துட்டு தவளை வாயால் கெட்டது போல அது மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் எல்லா இடத்துலயுமே வாய் வைக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு, ஏன் இன்னைக்கு அவங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு ஒரு பிரஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டாரு. இது லேட்டஸ்ட் நியூஸ். மாநில ஒருங்கிணைப்பாளரே வெளியே வந்திருக்கிறாங்க. இன்னும் அடுத்து என்னென்ன நடக்குதுங்கிறது அப்கமிங் டேஸ்ல நம்ம கண்டிப்பா வந்துட்டு பார்த்து தான் இருக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பசங்க தான் அந்த 8%ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் தலைமை 3% தாண்டலைங்கிறதா இதுக்கு முன்னாடி இருந்தது. ஸோ அந்த 5% அப்படியே உடையும். ஓகேங்களா? ஸோ இங்க இதை வந்துட்டு இங்க லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இன்னும் இதுல வேற யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதர கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்ந்தாலே 5% கூட வாங்காது. 5-8% கூட வாங்காது. இந்த சுயேட்சையாவோ இல்ல இந்த மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து வாங்கினாலுமே. ஆனா அண்ணனுடைய ஃபேன் பேஸ், அண்ணனுடைய தனிப்பட்ட விஷயம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 8-12%ங்கிறது கன்ஃபார்ம்டு. ஸோ டிஎம்கே மேல இருக்கக்கூடிய அதிருப்தி, அதிமுக மேல இருக்கக்கூடிய நம்பகமற்ற தன்மை, சீமானுடைய நிலைப்பாடு மேல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எல்லா பர்சனையும் சேர்த்து பாருங்க. கண்டிப்பா ஷுவர் ஷாட் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணா ஆளுங்கட்சியா உட்காரலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகனுடைய இதுல இருந்து வந்து இன்னைக்கு நம்மளுடைய ஐடி விங்குக்கும் துணை பொதுச் செயலாளராகவும் வந்து மாறி இருக்கிறாங்க இல்லையா? இனிமேல் வந்து களம் மாற மாற காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். இனிமே இப்பதான் இன்டர்வல் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்டர்வலுக்கு முன்னாடி வர ட்விஸ்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் இன்டர்வல் பிளாக் பயங்கரமா இருக்கும். ஜூன் ஆகஸ்ட் டைம்ல எல்லாம் பயங்கரமா இருக்கும். அக்டோபர் நவம்பர்ல எல்லாம் பீக்ல இருக்கும். செகண்ட் ஹாஃபை தாண்டிடுவோம் நம்ம. அப்ப நான் சொன்னது நடக்கும் கன்ஃபார்மா. அப்ப உங்களுக்கு இப்ப நான் சொன்ன பெர்சன்டேஜஸ் அதிகமாவே வரும். இதுல எத்தனை பேருக்கு நான்
இப்படி வரும்ன்றது என்னோடது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95% கெஸ்ஸிங் கரெக்டா நடந்திருக்கு இது வரைக்கும், தனிப்பட்ட முறையில நான் சொல்றது. ஏன்னா அண்ணன் அதைத்தான் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனா வந்து சேர போறாருங்கிறது தெரியும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 4 ஸ்பேஸுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு முகில் அவர் போட்டதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா வரும்பொழுது நம்ம ரிட்டை பத்தி பேசியிருந்தோம். ஒவ்வொரு அமைச்சர் மேலேயுமே 468 தொகுதிக்கும் 468 எம்எல்ஏக்கள் அதிமுக திமுக 2 பேர்த்து மேலேயுமே இது வரைக்கும் அவங்க 2 எலெக்ஷன்ல நின்றாங்க இல்லையா, அவங்க தாக்கல் பண்ணக்கூடிய வேட்புமனு தாக்கல்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே மறுபரிசீலனை செய்யணும். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் டேட்டா வேணும்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு இதை போட்டு நம்ம பசங்க எல்லாருமே ஒரு ரிட் மனு அடிச்சோம் அப்படின்னா அதுதான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கொடூரமான நியூஸா இருக்கும். இது எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம ரெக்வஸ்ட் வச்சோம் அப்படின்னா எலெக்ஷன் இதைத்தான் அண்ணனும் சொன்னாரு, இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் வந்துட்டு நியாயமா நடக்குதா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட் அந்த எலெக்ஷன்ல அந்த இதை தான் மென்ஷன் பண்ணி இன்டைரக்டா சொல்லியிருப்பார், மீன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை வந்துட்டு ஃப்ரீயா ஒர்க் பண்ண முடியலங்கிறது தான் உண்மை அவர் சொல்ல வந்தது. ஸோ அவங்க ஏன்னா அவங்களால நேர்மையா வேலை பார்க்க முடியல இங்க இருக்க பண முதலைகள்னால. ஓகேங்களா, என்னதான் பண்ணாலும் கிட்டத்தட்ட அந்த கேம் சேஞ்சர் படம் மாதிரி தான். ஓகேங்களா, ஒரு எலெக்ஷன் ஆபீசரை போட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா பேரையுமே அவங்க ஆளுகளா மாத்துறதுக்கு உண்டான எல்லா வேலையுமே வந்துட்டு மறைமுகமாவோ நேரடியாவோ மிரட்டுறதாவோ எதுவா இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு ஆளுமை கீழே எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்ன பர்சன்டேஜ்ல நியர்லி அபவ் 20 கன்ஃபார்ம் அண்ணனுக்கு வந்துடும். கண்டிப்பா எதிர்கட்சி தலைவர் வர எலெக்ஷன்ல, அதுல நோ டவுட். பட் உட்காரணும் அப்படின்னா செயல்பாடுகள் இனி வரக்கூடிய அரசியல் கள மாற்றங்கள், காட்சி மாற்றங்கள் இது எல்லாமே முடிவு பண்ணும். அண்ணனுடைய முடிவுகள் முடிவு பண்ணும். யார் யார் வந்து சேர போறாங்களோ அதை பொறுத்து வலு சேரும். இன்னையில இருந்து தானே மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்பதானே சொல்லுவாங்க என்னமோ நம்ம திமுகவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா 1150 கோடி ஏதோ ஒரு மாமனார் வந்துட்டு அந்த எலெக்ஷன் பத்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தாக்கலுக்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு செலவு பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ அந்த வியூகம் நமக்கு அவ்வளவுலாம் தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் தேவையே இல்லை. ஸோ ஒரு நல்ல விஷயம் வேணும், நல்ல ஒருத்தரோட கை சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆதரவு வந்திருக்காரு. பட் நம்ம அதை நல்ல விஷயமா மட்டும் பார்க்க முடியாது, இது ஏவல் வேலையாக கூட இருக்கலாம். 2 பட்சமா இப்ப அண்ணன் யோசிக்கணும். முழுசாவும் நம்ப கூடாது, எல்லாமே அவருடைய டைரக்ட் பார்வையில இருக்கணும். அவர் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய வார் ரூம் அந்த அந்த அவங்களுடைய ஐடியா படிதான் இவங்களை ஒர்க் பண்ண வைக்க போறாரு. ஸோ அதனால என்னது ப்ரோ அவர் ஆல்ரெடி வச்சிருக்க வார் ரூம் அதாவது வார் ரூம் மீன்ஸ் ஆல்ரெடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸரோட கன்சிடரேஷன்ல நிறைய ஓகே எனக்கு அது பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, அந்த இதெல்லாமே அவர் ஆல்ரெடி கன்சிடரேஷன்ல வச்சிருக்காரு. லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு லாஸ்ட் இந்த வாரிசு படத்துக்கு முன்னாடி அவர் அதெல்லாம் செட் பண்ணிட்டாரு எனக்கு தெரிஞ்சு. நான் போடல ப்ரோ. கேக்குதா? பதிவு பண்ணுங்க. சைடு இருக்கியா? ரொம்ப நேரமா ஆளே காணோம். அவரு போயிட்டாரா? மைக் ஆஃப் பண்ண தெரியாம பேசிட்டு இருக்க போறாரு. ஏய் சையது, மியூட் எடுத்து விடுப்பா. சொல்றா கேக்குதா? நீங்க பேசுங்க. நான் என்னோட கருத்தை சொல்லிட்டேன், நீங்க பேசுங்க. எல்லாம் இந்த விஜய் நண்டி வச்சிருக்கனால அவரே வராருன்ற மாதிரி இருக்கு. இல்ல நம்ம அது வந்துட்டு நம்ம இதுக்குன்னே தனியா வைக்கணும்ல. ஏன்னா ஒரு ஐடி விங்கா நம்ம வந்துட்டு அன்அபிஷியலா ஒர்க் பண்ணும்போது இருக்கணும்ல. நம்ம எல்லாம் கட்சியோட தான் வச்சிருக்கோம், வேற எந்த போட்டோவுமே அதுல இருக்காது. சொல்லு சுரேந்தர், கேக்குதா? இப்போ கேக்குது சேதுரு. அவர் வேற வேலையில இருக்காரு, வேற ஒருத்தர் கட்சியில இணைஞ்சிருக்காரு, அதுக்கு கேட்க போயிருக்காரு யாருன்னு. பாத்துட்டேன் அதை பாத்துட்டேன். சரி சச்சின், ஆதவ் ட்வீட் எப்போ வரும்? அதை போடுவாப்லடா, ட்வீட் போடுவாப்டி. ஒரு பெரிய ட்வீட் அவன் எதிர்பார்க்கிறேன். போடுவாப்டி. நான் வந்து சாட்டர்டே சண்டே இன்டர்வியூனோட பண்ணிருப்பேன் அப்படி. இல்ல இப்பதானடா நம்மளுக்கு வந்து வேற 1 வருஷம் ஆக போகுது. இப்பதான் மாற்று கட்சியினர் வந்து
கட்சியில சேர்றதுக்கு 1 இயர் எடுத்திருக்கு. இங்க இருந்து நிறைய பேர் இப்போ இப்போ வந்துட்டு என்னைய கேட்டா சிடிஆர் நிர்மல்லாம் யார் மூலியமா தளபதி கான்டாக்ட் கிடைச்சிச்சுன்னே தெரியல. நிறைய நம்ம பேருக்கு அதுதானே மத்தியானம் பேசிட்டு இருந்தோம். அந்த மீடியேட்டர் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆமா. இல்ல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அந்த பேரே எந்த டிஸ்கஷன்ல எதுலயுமே அது வராத ஒரு எந்த பேர். டிஸ்கஷனும் கிடையாது. இல்ல இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இப்போ வந்துட்டு தளபதி வந்துட்டு மாற்று கட்சியினரை ஏத்துக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே இப்ப எத்தனை பேர் மைண்ட்ல அந்த டாபிக் எஸ் ஓடும், எஸ் நம்மளும் போய் பண்ணணும். இல்ல நிறைய பேர் அப்ரோச் ஆல்ரெடி பண்ணிருக்காங்கல்ல சச்சின். ஆமாமா அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல கொஞ்சம் டோர் வாஸ் நாட் ஓபன். எஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த இன்னும் ஒரு டோர் 5-6 டோர் லாக் பண்ண கீ வந்து அதிமுக இருந்து தளபதிட்டு வந்துருவாங்க. அந்த டைம்ல எல்லாம் போச்சு. கீ அப்ப இருந்தா அப்பயே ஓபன் பண்ணி விட்டுருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இன்னும் ஒரு 5-6 எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து வந்துருவாங்க. இன்னொரு அடுத்த ஒரு 4 மாசத்துக்குள்ள இது நடக்கும் பாருங்களேன். ஒரு 5-6 எம்எல்ஏ வரிசையா வருவாங்க. அனுமானத்துல சொல்றீங்களா இல்ல ஆட்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா உண்மையாவே? இல்ல ஆல்ரெடி அப்ரோச்சஸ் நிறைய போயிட்டு தான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வெளிப்படையா பேச மாட்டாங்க. ஏன் எடப்பாடி அவர்களே என்ன சொன்னாரு, மக்கள் விரும்பக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தரமான கூட்டணி அமையும் அப்படின்னு அவர் டைரக்டா வந்து சொல்றாரு. அப்படின்னா இங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஆனா அன்னைக்கு அண்ணனோட வாய்ஸ் வந்துட்டு என்னன்னா அவருடைய செயல்பாடுகள் இப்ப களத்துக்கு வரப்போறாரு மார்ச்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் சும்மா வந்துட்டு இன்னைக்கு இறங்கி நடந்ததே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு இல்லையா? தமிழ்நாடு ட்ரெண்டிங்ல நம்பர் 1, இந்தியா ட்ரெண்டிங்ல வந்துட்டு சம்திங் 10 or 11th பிளேஸ்ல போய்கிட்டு இருக்கு. சோ அவர் சும்மா நடந்து வர்றதுக்கே ஒரு பத்திரிகையாளர் வந்து விழுந்துட்டாரு, இறங்கி நடந்து போறாருங்கிறார். சோ இவர் எடுத்து பேசக்கூடிய விஷயம் மக்களோட ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆளா இன்னைக்கு மாறிட்டாரு. ஓகேங்களா? அதை மக்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எல்லாருமே நம்மள ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ 8.5 கோடி பேர் ஓட்டர்ஸ் இருக்கிறோம். சாரி 7 கோடி பேர்ல இருந்து 8 கோடி வரைக்கும் வந்துட்டு ஓட்டர்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த 8 கோடி அந்த அந்த எல்லா பேருமே ஓட்டு போட போறது இல்லை. பட் கன்ஃபார்மா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏங்க 50 லட்சம் ஓட்டு ஒருத்தருக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில விழுகுதுனாலே அதுவே பெரிய விஷயங்க. 50 லட்சம் ஓட்டு விழுகிறது ஒரே ஒரு ஆளுக்கு. அது நம்ம மொத்தமே அண்ணனுக்கு 6 கோடி சாத்தியம். ஓட்டு தான் அவருடைய bro. 8 கோடி முகத்துக்காண்டி ஓட்டுலாம் அவ்வளவு கிடையாது. ஓட்டு இல்ல அந்த விழுறதெல்லாம் மொத்த மிகப்பெரிய பாப்புலேஷன்ல விஷயம். சொல்றேன். எக்ஸாக்டா எனக்கு அந்த புள்ளி விவரம்லாம் கரெக்டா எனக்கு தெரியும். அந்த புள்ளி விவரம் நம்ம எடுத்து பார்க்கல. 6.5 கோடி ஓட்டு தான் மொத்தம் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல பெண்கள் ஓட்டு தான் அதிகம். ஆமா ஆமா அது 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 வேணா எங்க ஊர்லயே நான் பாக்குறேன். எல்லாத்துலயுமே எடுத்து பார்த்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை புத்தகம் எடுத்து பார்த்தோம்னா ஜென்ஸை விட லேடிஸ் ஓட்டு பயங்கரமா அதிகமா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா லேடிஸ் எல்லாருக்குமே அண்ணனை பிடிக்கும் ஓரளவுக்கு. 100% வந்து பாத்தீங்கன்னா 50% சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா சும்மா வந்துட்டு நம்மளா வந்துட்டு அந்த ஓட்டர்ஸ்ல சொல்றேன். ஓட்டர்ஸா இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் அதையும் தாண்டி இருக்கிறாங்க. ஆனா ஓட்டர்ஸ்ல 50% பேருக்கு கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்துட்டு நிறைய பேட்டிகள் பாக்குறோம், நிறைய பைட்ஸ் பாக்குறோம், நிறைய ரிவ்யூஸ் பாக்குறோம். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ இது எல்லாமே நம்ம டே பை டே எல்லாமே ஒன்று மிஸ் பண்ணாம நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே அந்த பெர்சன்டேஜஸ் எல்லாமே தெரியும். கண்டிப்பா எதிர்க்கட்சி தலைவர், அதுல நோ மாற்றம், எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அதாவது 15ல இருந்து 21க்குள்ள வாங்கினாருன்னா கண்டிப்பா எதிர்க்கட்சி தலைவர் தான். ப்ரோ ஓகேங்களா? ப்ரோ ப்ரோ ஏன்னா அது இந்த இல்ல இல்ல 21 ஒரே ஒரு நிமிஷம் இது இப்போ பேச வேண்டாம். இது நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த டாபிக் மட்டும் இப்போ பேசணும். என்ன ஆக போறாரு, வாட் வில் பி தி ரிசல்ட், மற்றபடி பேசுங்க. இது வேணாம். இல்ல இது கண்டிப்பா இதுதான் நடக்க போகுதுங்கிறத நான் முன்னாடி பதிவு பண்றேன். ஏன்னா இது வந்துட்டு எனக்கு இதுல ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் என்னன்னா இப்போ நடந்துகிட்டு கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய வரவேற்புகள் தமிழ்நாடு ஃபுல்லா கடந்த ஒரு வாரமாயே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் களம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு சில விஷயங்களை அவங்களே பண்ணியிருந்தாலும் வச்சிருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ண முடியுமாங்கிற லெவலுக்கு நம்ம ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்புகள் இதெல்லாமே பார்க்கும்போது பூரா பேத்துக்கும் அங்கலாய்ப்பும் காழ்ப்புணர்ச்சியும் அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இதுல மேற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்திலேயே வந்து திமுக அந்த கார் வந்துட்டு அந்த பிரச்சனையானது அவங்களுக்கு டவுன்ஃபால் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அது அவங்களுக்கு ஒரு சிம்பாலிக்கா வந்துட்டு நேச்சராகவே அதை அவங்க புரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம யாரையும் அழிக்கணும்னு நினைச்சாலும் வேலை பார்க்க தேவையில்லை. நம்ம என்ன பண்ண வந்தோமோ அதை பண்ணணும். அதுதான் அண்ணன் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டு போனாலே போதுமானது. அவனே ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சுக்குவான். ஏன்னா அவனை அழிக்கிறதுக்கு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளும் அவனை மாதிரியே பேசி அவனை மாதிரியே பண்ணி கடைசியில் நம்ம அவனா மாறுறதுக்கு அது கிடையாது. இல்லை நம்ம எடுத்துக்கிட்ட அஜெண்டா. நம்ம அஜெண்டா என்ன, நம்ம அண்ணனை உட்கார வைக்கணும், ஒரு சரியான மாற்றம் வரணும், அவருக்கு உண்டான விஷயத்துல நம்ம என்ன வந்துட்டு அவருக்கு ப்ரிஃபரபிளா என்னென்ன ஒர்க் பண்ண போறோம், எதெல்லாம் அப்போஸ்டா இருக்கு. இப்ப எனக்கு மட்டுமே தெரிஞ்ச கருத்து ஒரு 10 பேத்துக்கு பிடிக்கும்.
அது இதே நம்ம ஆடுகள்லயே ஒரு 20 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை விட இப்ப நான் பேசுனதுல இன்னும் 20 பேத்துக்கு எக்ஸ்ட்ரா ட்ரிகர் ஆகும். இப்படி இருக்கா, அப்ப இன்னும் பண்ணலான்ட்டு இன்னும் ஒரு 10 பேருக்கு இதை விட எக்ஸ்ட்ரானரியா தெரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை வந்துட்டு ஜென்ரலா பதிவு பண்றது. எனக்கு எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்துட்டு இன்னைக்கு வந்துருச்சு இல்ல. நம்ம சினிமாவை பத்தி பேசிட்டு இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு அரசியலை பத்தி பேசுற அளவுக்கு நம்மள அவர் வந்துட்டு எலிவேட் பண்ணியிருக்காரு இல்லையா. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள லாஸ்ட் ஒரு 1 இயராகவே ஓடிட்டு இருந்தது. இப்போ அடிக்கடி வந்துட்டு நண்பர்கள் நீங்க வந்துட்டு அலோவ் பண்றதுனால அந்த கருத்தெல்லாம் வந்துட்டு உங்ககிட்ட சொல்லாம வேற யார்ட்ட போய் சொல்றது. நம்ம போய் மைக்கு பிடிச்சி பேசுறதெல்லாம் நமக்கு பெரிய ஆர்வம்லாம் கிடையாது. ஸோ இங்க பதிவு பண்ணும்போது ஒரு 10 பேர் 15 பேருக்கு ரீச் ஆகுறது அது ஆட்டோமேட்டிக் எலிவேட் ஆகி வேற லெவல்ல போய் நிற்கும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை தான், அவ்வளவுதான். ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. நீங்க லியோதாஸ் ஃப்ரெண்டா? புரியலைங்க. லியோதாஸ் ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஃப்ரெண்டா நீங்க? எல்லாருமே நம்ம பசங்க தானே. அன்னைக்கு பேசுறோம்ல சச்சின், அன்னைக்கு பேசுறோம்ல ஃபர்ஸ்ட் டைம். அவர் பேசுற மாதிரியே இருக்குது. நான் இல்ல ப்ரோ, சுரேஷ் சாமின்னு கேக்குறாரு. சுரேஷ் சாமின்னு இருப்பேன். ஓகே, கருப்பு சட்டை போட்டிருக்க பாருங்க. முகில் இல்ல முகில் தான் ஃபர்ஸ்ட் நம்மள உள்ள கொண்டு வந்தாப்ல. முகில் புசி டீம் தானே நீங்க? அன்னைக்கு பேசணும்ல. கரெக்ட். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் இதுல பேசணும்ல. சூப்பர். நம்ம அவர் டீம்னு கிடையாதுங்க. நம்ம எப்பயுமே விஜயனுக்கு தானங்க இது பண்ண போறோம். அவர் அண்ணன் கை காட்டி இருக்கிறாரு, அப்ப நம்ம அவங்கள தானே ஃபாலோ பண்ணி ஆகணும் கண்டிப்பான முறையில. வேற யாராவது மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? வாய்ப்பே கிடையாதுங்க. 26 வரைக்கும் அவர்தான். அது தெரியல எக்ஸாக்டா அது என்ன மாதிரிங்கிறது. அது நம்ம கிட்ட செயல்பாடுகள் வச்சு முடிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன் தளபதி. இதுக்கப்புறம் எப்படி அரசியல் பேசுறாங்க அப்படின்றத வச்சு முடிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதுக்கப்புறம் களத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கும் போது தானே எந்தெந்த விஷயங்கள்ல வந்துட்டு நம்ம கிட்ட குறைகள் இருக்கு, நிறைகள் இருக்குன்னு நமக்கே தெரியும். இப்ப நம்ம பேசுறோம். இப்ப நம்ம இங்க பேசும்போது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், நம்ம கிட்டே சில குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும். அதை நம்ம பரஸ்பரம் ஏத்துக்கிறோம். ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல அண்ணனை பேஸ் பண்ணி நம்ம போறனால மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம ஏத்துக்கிறோம். பட் மத்த கட்சிக்காரர் இதை ஏத்துக்குவானா? மாட்டாங்க. நம்ம கட்சிக்குள்ள இருக்கவங்களே ஏத்துக்காம இருக்காங்க நிறைய பேர். அது ஒரு சில விஷயங்கள். அது வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு அவங்களுக்கு அந்த கிளாரிபிகேஷன் தேவைப்படுது இல்ல. ஏன்னா இன்னமும் இறங்காம இருக்காங்க. அந்த கருத்துக்கள் அன்னைக்கு பேசினது தானே சச்சி. இன்னும் இவ்வளவு தூரம் ரீச் ஆகாம இருக்கு, இன்னும் இவ்வளவு தூரம் பண்ணாம இருக்கிறாங்க, அதெல்லாம் அன்னைக்கு பேசணும் தானே. ப்ரோ இப்ப என்னன்னா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, இப்ப அண்ணன் வந்து ஃபுல்லா வந்து இதுல வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரோட அசைவுகளையும் வந்து அவர் வாட்ச் பண்றாரு. இப்போ நார்மலா நம்ம நிறைய இடத்துல இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க, அவர் வந்து அமைதியா தான் இருப்பாரு, ஆனா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. இல்ல அவர் அரசியலும் யோசிக்கக்கூடிய ஆளுதான், அரசியலும் பேசக்கூடிய ஆள் தான், யோசிக்கக்கூடிய ஆள் தான். இப்ப யோசிச்சதுனாலதான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ப்ரோ. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவருக்கு கட்சியே வந்துட்டு இல்ல அவரு சினி இண்டஸ்ட்ரியிலேயே அவர் பாட்டுக்கு இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் இந்த பிளேஸ்ல எல்லாம் ரீச் ஆயிருக்கவே முடியாது. அவர் எல்லாத்தையும் கேட்கிறாரு, எடுத்துக்கிறாரு. அவர் வந்து இந்த 15 நாள் 20 நாள் வந்து 20 நாள் இருந்தாருனாலே அவருக்கு வந்து யார் யாரோட செயல்பாடு எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து கணிக்கக்கூடிய ஆள் தான். அதனால வந்து அவருக்கு தெரியும் பேசிக்காவே வந்து இவங்களோட செயல்பாடு நல்லா இருக்கு, இவங்கள வந்து மாத்தணும் அப்படிங்கறத வந்து அவர் ஈஸியா ரீட் பண்ணிடுவாரு. சரியா? அதனால மேபி இந்த இப்போ வந்திருக்க பதவிகள் எதுவுமே வந்து நிரந்தரமும் கிடையாது. இவங்க யாருமே வந்து இப்படி இருக்க போறதும் கிடையாது. இவங்களை விட சிறந்த களமாடுபவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மாற்றப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க மறுபடியும் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணி மேல வர்றப்ப அந்த மாதிரிதான் இருக்க போகுது. ஒருத்தவங்கள்ட்டயே கொடுத்து ஒருத்தவங்கள்ட்டயே வந்து இவங்களே நாங்க மட்டும்தான் இல்லலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இங்க இவ்வளவு போஸ்டிங் அவர் அறிவிச்சிருக்கதே. 19 அணிகள் அறிவிச்சதுக்கு காரணமும் அதுதான். அதுல மேக்சிமம் எல்லா பேரையுமே உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கறதுதான் அவர் முதல்ல இது பண்ணது. ஏன்னா உங்க இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, நீங்க எழுத்து பேசுறீங்கன்னு நான் வந்துட்டு சொல்லவே மாட்டேன். ஏன்னா எழுத்து கேட்கிற ஆள் இருந்தாதான் நம்ம என்ன பண்றோம் தப்பு அப்படிங்கிறது மேல இருக்கவங்களுக்கு தெரியும். சோ இது வரைக்கும் பெரியவங்களா இருந்தவங்க எல்லா பேருமே கீழே இருக்கவங்களை வந்துட்டு மட்டம் தட்டனாலையும் மதிக்காம இருந்தனாலையும் தான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய சீரழிவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறது நம்ம. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸோ அப்படிங்கும்போது அண்ணன் அந்த விஷயத்த வந்து டைரக்டா சொல்லினாலும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது மட்டும்தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் ஏன்னா நம்ம எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான், நமக்கு அவரோட இவ்வளவு தூரம் இறங்கி செய்யற அளவுக்கு இது இருக்கும். நம்ம விட்ட பெரிய பணம் படித்த ஆட்கள் கிடையாது, எல்லாமே அவருக்கு நல்லா தெரியும்.
இருந்தும் ஏன் நம்பி இவ்வளவு போஸ்டிங்ஸை உருவாக்குறாரு அப்படின்னா, கண்டிப்பா எல்லா பேருக்கிட்டையும் இன்னைக்கு மொபைல் இருக்கு, எல்லார்ட்டையும் இன்டர்நெட் இருக்கு, எல்லார்ட்டையும் ஓரளவுக்கு டேட்டா இருக்கு, எல்லாருக்கும் இன்னைக்கு ஓரளவுக்கு விஷயம் தெரியும் இன்னைக்கு எப்படி என்ன பண்ணணுங்கிறது. ஸோ அப்படிங்கும்போது அது ஆதவ் எப்படி பேட்டி கொண்டு கொடுத்துருக்கான். போகலாம்? அப்படியா? என்ன சொல்லியிருக்காப்புல? மேல ஷேர் பண்ணிடுறேன். பண்ணுங்க ப்ரோ. 4 நிமிஷம் வீடியோவா? ஆமா, இவரு போய் எதுக்கு அவரை போய் பார்த்து அவர்கிட்ட வந்துட்டு நேத்து வந்து பெருமிதமா வந்துட்டு எங்க கூட தொடர வேண்டியவர், ஆனா இங்க பரவாயில்ல அங்க தொடரனாலும் எங்களுக்கு வந்துட்டு சங்கடமா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதமா பேசுற மாதிரி பேசியிருக்காப்ல தலைவனே வேற. அதுக்காகவா? சச்சின் கேட்கல. ஹலோ ப்ரோ, கேக்குதா? இப்பதான் ப்ரோ கேட்கு, சொல்லுங்க. ப்ரோ அவர் இல்ல, நான் ராகுல் பேசுறேன். சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இவரு ராவுத்தர் இப்ராஹிம் இருப்பார்ல, அவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவரோட இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, ஆதவ் அர்ஜுன் வந்து அப்படி நம்ம கட்சிக்கு வர்றதுனால நம்ம கட்சிக்கு தான் பிரச்சனை, அவரை வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ல போடாம கட்சியில ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்தா பரவாயில்லதான், ஸ்ட்ராட்டஜி டீம்ல போனா ஏன்னா அவரு அவ்வளவு பெரிய திமுக விட்டுட்டு வரணும்ட்டே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஒரு அங்க இன்டர்வியூ. வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணி கொடுத்ததுக்கு உண்டான ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கலங்கிறனால தானே அவங்க 2 பேருமே ஒரே மேடையில இருக்கும் பொழுது டைரக்டா வந்துட்டு விஜயண்ணன் கிட்ட ரெக்வஸ்ட் வச்சாரு. ஆனாலும் இதை நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா இப்ராஹிம் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா செருப்பால் அடிக்கிற ஆளு கிடையாது, செருப்பால் அடிச்ச மாதிரி பேசுற ஆளு. அவர் வந்து திமுக அலைன்ஸ்ல தான் அவங்க ஆமா. கட்சி இருக்குது, அவர் காங்கிரஸ்காரர் தான், காங்கிரஸோட செய்தி தொடர்பாளர் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்குன்னு எந்த லிமிடேஷன்ஸுமே கிடையாது. இல்லாட்டி அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு விஜய் ஆதரவாளர் மாதிரியே பேச மாட்டார், பேசணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் பேசுறத எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திமுக வச்சு செய்யற மேனிக்கே இருக்கும். டெய்லி 2 பேட்டி வந்துடும் தலைவனோடது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவரு நமக்கு காசு வாங்காம வந்து பாத்தீங்கன்னா, தப்பா சொல்லல, அவர் நமக்கு காசு வாங்காம உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விஷயங்களை நிறைய குறைகளை, அதாவது நிறைய குறையோ ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசாம, விஜயனை பத்தி ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேசாம திமுகவுடைய விஷயங்களை எடுத்து வைக்கும் போது அவர் விஜய் அவர்களை சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எலிவேட் ஆயிடுது. அவர் சொல்றது விஜய் சப்போர்ட் பண்ற மாதிரி எலிவேட் அதே மாதிரி ஆயிடுது. ப்ரோ, ஓகேங்களா? அதே மாதிரி இவரும் சவுக்கு சங்கரும் சவுக்கு நீங்க உங்களுக்கு தெரியும் சவுக்கு ஏன் பேசுறாப்ல அப்படிங்கிறது. ஓகேங்களா? அது சவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சவுக்குக்கும் இப்ராஹிமுக்கும் தான் போட்டியே இங்க நம்ம வச்சோம்னா. ஏன்னா சவுக்கு செருப்பால அடிக்கிறாரு, இவரு செருப்பால அடிச்ச மாதிரி பண்றாரு. ஓகேங்களா? இவர் பண்ணுவாரு, அவர் அடிப்பாரு. 2 பேருக்கு இருக்க ஒரே ஒரு வித்தியாசம் அதுதான். என்ன இருந்தாலும் அந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா பச்சை பச்சையா பேசி விட்டுருவான். இந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா நாக்கா புடுக்குற மணிக்கு வார்த்தைகளை 100 வார்த்தையை சேர்த்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வார்த்தையே இல்லடா அப்படிங்கிற லெவல்ல பேசி விட்டுருவான் மனுஷன். எல்லாம் ப்ரூஃபோட வச்சிருப்பாரு சவுக்கு. அது அவர் வந்து அதான் பாக்கலையா, இந்த இங்க போயிட்டு வந்தாரு பரந்தூருக்கு போயிட்டு அந்த பேட்டி எல்லாம் எடுத்து அதை ஒரு இஷ்யூ ஆக்கி விடலையா தலைவன். இப்போ வந்துட்டு நேரடியா போய் பேசிட்டு வந்து அவர்கிட்ட, அவர் பத்திரிகையாளருங்க, இஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட். ஓகேங்களா? அந்த ஜேர்னலிசம் இங்க யாருமே ப்ராப்பரா பண்றது இல்ல. இந்த நியூஸ் போட்டிருக்கான், இப்பதான் படிக்கிறேன் காலையில இருந்து கொஞ்சம் ஒர்க்குன்றனால. என்ன போட்டிருக்கான், 2 நாளைக்கு மட்டும் சம்பவம், திமுக கார்ல போனவங்க திமுக ஆதரவாளர்கள் இல்ல அப்படிங்கிறான். இந்த நியூஸ் எல்லாம் 1960 வர வேண்டியது என்ன, இன்னைக்கு வந்து 2005 போய் சொல்லிக்கிட்டு இருக்க, இதான் நம்புன மாடாதான் நம்ம கேட்கணும் இல்லையா? பேசிக் அறிவு தான். குழந்தைகிட்ட காட்டினா கூட குழந்தையெல்லாம் காரி துப்பிடும். சாரி, அந்த பேப்பர்லயே ஆகி போயிடும். சச்சின், இவரு ஜெகதீஷன் வந்து தலைவரோட ட்வீட் ரீட்வீட் பண்ணியிருக்காரு பாத்தியா? இப்ப ரிலீஸ் பண்ணாங்களே இந்த இன்னைக்கு மாவட்ட நிர்வாகிகள் லிஸ்ட், அதை ரீபோஸ்ட் பண்ணியிருக்காரு. சரி, ஓகே, முடிச்சுப்போம். கண்டிப்பா நாளானிக்கு Feb 2 1 year anniversary ஆஃப் டிவிகே பார்ட்டி. ஓகேவா? கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கும், VFN இருந்து ஸ்பேஸ் இருக்கும். நாளைக்கு